ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு வியர் புக். இன்றைய வகுப்புல எக்கனாமிக்ஸ்ல 12th ஸ்டாண்டர்ட் லெசன் 2 ஆன நாட்டு வருமானத்துடைய பார்ட் 2 பார்க்க போறோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி நாட்டு வருமானம்ல ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்திருக்கோம். அதுல இந்த லெசன்ல நாட்டு வருமானம் குறித்து ஒரு சில பொருளாதார வல்லுநர்கள் சொன்ன கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத பார்த்தோம். ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னங்கறத பார்த்தோம். அது மட்டும் இல்லாம நாட்டு வருமானம் கணக்கிடும் பொழுது பயன்படுத்தக்கூடிய கருத்துருக்கள், ஜிடிபினா என்ன, ஜிஎன்பினா என்ன, என்என்பினா என்ன, இந்த 9 டேர்ம்ஸ்க்கான மீனிங் என்ன அண்ட் எங்க யூஸ் ஆகும் அப்படிங்கறதெல்லாம் டீடைல்டா பார்த்தோம். இன்கேஸ் நீங்க இன்னும் அந்த வீடியோ கிளாஸ் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. சோ இன்னைக்கு செகண்ட் ஆஃப், அதாவது நாட்டு வருமானத்துடைய கருத்துக்கள் பார்த்தோமா, அதை எப்படி கணக்கிடுறாங்க அப்படிங்கறதான் இன்றைய வகுப்புல பார்க்க போறோம். சோ ஒரு நாட்டுடைய வருமானத்தை அளவிடுறதுக்கு 3 முறைகளானது இருக்கு. ஒண்ணு உற்பத்தி அல்லது மதிப்பு கூடுதல் முறை, வேல்யூ ஆடட் முறைன்னு சொல்லுவாங்க. சோ இந்த மெத்தட்ல கால்குலேட் பண்ணலாம். இல்லனா வருமானம் அல்லது காரணிகளின் ஊதிய முறையை பொறுத்து கால்குலேட் பண்ணலாம். இல்லனா செலவு முறையை பொறுத்து கால்குலேட் பண்ணலாம். இந்த மூன்றுமே ஒரு சுழற்சி அப்படின்னு சொல்லலாம். எதுல கால்குலேட் பண்ணாலும் ஈக்குவலா வரும். சோ அந்த மாதிரி இருக்கணும். சோ அந்த மாதிரி கால்குலேட் பண்றாங்க. அப்ப நாட்டு வருமானத்தை கணக்கிடக்கூடிய முறைகள் எத்தனைன்னு உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் இயர்ல டிஎன்பிஎஸ்சில. சோ எத்தனை முறைகள் அப்படின்னா 3 முறைகள். தெளிவா பாத்துக்கோங்க. ஒரு நாட்டுடைய வருமானம் அப்படின்னா என்ன நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஒரு நாட்டுல ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல உற்பத்தி செய்யக்கூடிய பண்டங்கள், பணிகளுடைய அங்காடி விலை என்னவோ அதோடைய கூடுதல். அதாவது பண்டங்களுக்கான அங்காடி விலை என்ன, பணிகள் உற்பத்தி செய்யப்பட்ட பணிகளுக்கான அங்காடி விலை என்ன, இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் அந்த நாட்டுடைய வருமானம் அப்படின்னு சொன்னோமா. ஆனா இது எந்த ஆஸ்பெக்ட்ல சொன்னோம் அப்படின்னா உற்பத்தி அடிப்படையில சொன்னோம். ஏன்னா நம்ம எப்ப என்ன சொன்னோம், உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்களின் பணிகளின் மொத்த மதிப்புன்னு சொன்னோமா. சோ இப்போ உற்பத்தி அடிப்படையில நாட்டு வருமானத்துக்கான டெபினிஷன் சொன்னோம். ஆனா இது மட்டும் இல்லாம நீங்க வருமான அடிப்படையிலயும் கால்குலேட் பண்ணலாம், செலவு அடிப்படையில கூட ஒரு நாட்டுடைய வருமானத்தை கால்குலேட் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் உங்களுக்கு சிம்பிளா புரியணுங்கிறதுக்காக நம்மளோட ஃபேமிலியவே எடுக்கலாம். இப்போ 3 பேர் இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். அப்பா இருக்காங்க, அம்மா இருக்காங்க அண்ட் நீங்க இருக்கீங்க. இப்ப இவரு ஒரு ரூ. 1200 சம்பாதிக்கிறாரு. அம்மா ஒரு ரூ. 1300 சம்பாதிக்கிறாங்க. அடுத்தது நீங்க ஒரு ரூ. 1000 சம்பாதிக்கிறீங்க அப்படின்னா, மொத்தமா இந்த குடும்பத்தோட வருமானம்னா என்ன பண்ணுவீங்க? 3 பேரோட வருமானத்தையும் ஆட் பண்ணிப்பீங்களா? அதே கதைதான். அப்ப ஒரு நாட்டுடைய வருமானம், ஒரு குடும்பத்தோட வருமானம்னா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்களுடைய வருமானத்தை ஆட் பண்ணா கிடைச்சுச்சுல்ல. அதே மாதிரி ஒரு நாட்டுடைய வருமானம் அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுடைய வருமானங்களை கூட்டிக் கொண்டால் கிடைப்பதுதான் அந்த நாட்டோட வருமானம். சோ அப்ப வருமான அடிப்படையில இப்படியும் கால்குலேட் பண்ணலாம். அடுத்தது செலவு அடிப்படையில அப்படின்னா, இப்போ ஒரு ரூ. 10 உங்க கையில இருந்தா தானே ஒரு ரூ. 10 உங்களால செலவு பண்ண முடியும். அப்ப உங்களுடைய செலவு எவ்வளவு அப்படிங்கறது தெரிஞ்சாலே உங்களுடைய வருமானம் தெரிஞ்சிரும்ல. இப்ப என்கிட்ட ரூ. 100 என்னோட வருமானம் அப்படின்னா நான் எவ்வளவு செலவு பண்ணலாம்? ரூ. 100 செலவு பண்ண முடியும். அதுக்கு மேல என்னால பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ஏன் என்கிட்ட வருமானம் இல்ல. சோ இப்ப என்னோட செலவுங்கிறது எதை பொறுத்து இருக்கும்? என்னுடைய வருமானத்தை பொறுத்து இருக்கும். அப்போ வருமானத்தை பேஸ் பண்ணி மட்டும் கால்குலேட் பண்ணாம நான் எவ்வளவு செலவு செஞ்சேன்னு கால்குலேட் பண்ணா கூட அது என்னுடைய வருமானம் எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிட முடியும்ல. சோ அந்த அடிப்படையிலயும் கால்குலேட் பண்ணலாம். அத செலவு அடிப்படையில கால்குலேட் பண்றது. அப்போ ஒரு நாட்டுடைய வருமானத்தை எப்படியெல்லாம் கால்குலேட் பண்ணலாம் அப்படின்னா, உற்பத்தி அடிப்படையில் ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்பட்ட பணிகள், பண்டங்களின் மதிப்பு எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சா அந்த நாட்டுடைய வருமானத்தை சொல்லிட முடியும். இல்ல அந்த நாட்டுல இருக்கக்கூடிய மக்களுடைய வருமானம் எவ்வளவுன்னு எல்லாரையும் ஆட் பண்ணா அந்த நாட்டுடைய வருமானத்தை சொல்லிட முடியும். இல்ல அந்த நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் எவ்வளவு செலவு பண்றாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சா அந்த நாட்டுடைய வருமானம் என்ன அப்படிங்கறத சொல்லிட முடியும். இந்த 3மே இன்டர் ரிலேட்டட் ஆனது, ஒரு சைக்கிள் மாரி அமையக்கூடியது. ஓகேங்களா? ஆனா இந்த 3ல எந்த மெத்தட்ல நீங்க கால்குலேட் பண்ணாலும் அந்த நாட்டுடைய வருமானம் என்னவா இருக்கும்? சமமாக இருக்கணும். சோ இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உற்பத்தியில கால்குலேட் பண்ணாலும் சரி, வருமான அடிப்படையில கால்குலேட் பண்ணாலும் சரி, செலவு அடிப்படையில கால்குலேட் பண்ணாலும் சரி, நாட்டு வருமானமானது எப்படி இருக்கணும் அப்படின்னா சமமாக இருக்க வேண்டும். இதற்கு ஒரு ரீசனையும் அவங்க குடுக்குறாங்க. ஏன்னா இந்த 3மே என்னதுன்னா இயல்பாக ஒரு சுழற்சியாக இருக்கும். இப்போ எதுக்காக பொருளை உற்பத்தி செய்வோம்? நுகர்வதற்காக பொருளை உற்பத்தி செய்ப்பேன். என்னுடைய தேவை இப்ப எனக்கு கடலை மிட்டாய் வேணும் அப்படின்னா கடலை மிட்டாய் உற்பத்தி செய்வோம். கடலை மிட்டாய் உற்பத்தி செஞ்சாதானே அதை வாங்கி என்னால சாப்பிட முடியும். கரெக்டா? அப்போ இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதற்காக உற்பத்தி செய்யப்படுது. உற்பத்தி செஞ்சத நான் என்ன பண்ணுவேன்? என்னுடைய வருமானத்த வச்சு அத வாங்குவேன். அப்போ என்னுடைய வருமான அடிப்படையில பார்த்தாலும் சரி, உற்பத்தி எவ்வளவோ உங்ககிட்ட இருக்கிற அளவு 10 கடலை மிட்டாய் இருக்குன்னா 10 தானே விக்க முடியும். அந்த 10 என்கிட்ட வருமானம் இருந்தா தானே வாங்க முடியும். சோ இதுதான். அப்ப
நுகர்வு உற்பத்தி, நுகர்வுக்காக உற்பத்தி தொடங்குறது. உற்பத்தி செய்த உற்பத்தி காரணிகளை வேலைக்கு அமர்த்தி உற்பத்தி முடிந்த பிறகு வருமானம் பெருகும் அப்படின்றாங்க. இப்ப நான் கடலை மிட்டாய் செய்யறேன் அப்படின்னா அது செய்யறதுக்கு ஆள் வச்சிருப்பேனா? சோ அப்ப அங்க உற்பத்தி செய்யற செலவு அப்படிங்கிறது இந்த ஆட்களுடைய செலவா இருக்குமா? அப்ப அவங்களுக்கு அது வருமானமா போயிடுமா? அதுக்கப்புறம் இவங்களே கடையில போய் அத காசு குடுத்து வாங்குவாங்களா? அப்ப இவங்களோட வருமானத்த வச்சுதானே அந்த கடலை மிட்டாய் வாங்குவாங்க. சோ அதான் இங்க குடுத்திருக்காங்க. அதாவது உற்பத்தி செய்யும்போது அவங்க ஒரு மனிதனுக்கு வருமானமா அது கிடைக்கும். அந்த வருமானத்த வச்சு அவன் என்ன பண்ணுவான் மறுபடியும்? நுகர்வுக்காக செலவு செய்வான். பிறகு உற்பத்தி காரணிகளுக்கான ஊதியத்தை அளித்து, அதன் மூலம் நுகர்வு செலவு செய்யப்படும். நுகர்வு செய்ய செயல்படும்னா என்னோட வருமானத்த வச்சு நான் அத வாங்கி சாப்பிடுவேன். சோ அப்ப என்கிட்ட வருமானமா வந்தது. என்ன பண்ணிடுச்சு? இப்ப செலவா நுகர்வுக்காக போயிடுச்சா? இப்ப செலவா போனது மறுபடியும் இந்த அமௌண்ட் யார்கிட்ட போகும்? மேனுஃபேக்சர் கிட்ட போகும். அவன் என்ன பண்ணுவான்? உற்பத்தி பண்ணுவான். அப்ப இது ஒரு சர்க்கிளா வந்து சைக்கிளா தான் வந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ இப்போ இங்க ஒவ்வொரு முறையிலயும் என்னென்னலாம் இன்வால்வ் ஆகும் அப்படின்றாங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அதாவது கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஜிடிபின்னு சொல்லுவோம். இந்த ஜிடிபிய செலவு முறையிலயும் கணக்கிடலாம். காரணி வருமான முறையிலயும் கணக்கிடலாம். உற்பத்தி முறையிலயும் கணக்கிடலாம். இப்ப செலவு முறையில கணக்கிடுறாங்க அப்படின்னா, மொத்தமா எவ்ளோ செலவு பண்ணாங்க. அதாவது நீங்க ஒரு பொருள எவ்ளோ காசு குடுத்து வாங்குனீங்க அப்படிங்கிறதுதான். இப்ப இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள் மட்டுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதையே பிரிக்கிறாங்க. அதாவது நுகர்ச்சி அப்படிங்கிறது, இங்க இந்த நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் தற்போதைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக செய்த செலவுகள் எவ்வளவு? அடுத்தது, அவங்க முதலீட்டு செலவினங்கள் அப்படின்னு எத சொல்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து தற்போதைய செலவு அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த வருஷத்துக்குள்ள, இந்த வருஷம் ஜிடிபி கால்குலேட் பண்றாங்கன்னா, இந்த வருஷத்துக்குள்ள நீங்க இந்த வருஷத்துடைய தேவைகளை பூர்த்தி செய்ததுக்காக பண்ணத வந்து நுகர்ச்சியில எடுத்துக்குவாங்க. அதுவே ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஒண்ணு தேவைப்படும்ல, அதுக்காக இந்த வருஷமே செலவு பண்ணீங்கல்ல, அத முதலீட்டு செலவினங்களா இந்த கால்குலேஷன்ல எடுத்துப்பாங்க. இப்ப ஒரு வீடு கட்டுறேன். இப்ப வாடகை குடுக்குறேன்னா, 12 மாசம் இந்த வருஷம் இருக்குன்னா, இந்த வருஷத்துடைய ஜிடிபி கால்குலேட் பண்ணும்போது, இந்த 12 மாசம் நான் வாடகைக்காக எவ்வளவு செலவு பண்ணனோ, அது என்னுடைய நுகர்ச்சியில போயிடும். ஓகேங்களா? ஆனா நான் ஒரு வீடு கட்டுறேன் அப்படின்னா, அந்த வீட்ல நான் நெக்ஸ்ட் ஒரு 10 வருஷம் வாழப் போறேன். சோ அப்படிங்கும்போது, நான் என்னுடைய ஃபியூச்சர்க்காக நான் என்ன பண்ணிருக்கேன் இந்த இடத்துல? அந்த வீட்டு மேல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேனா? சோ அதுதான் முதலீட்டு செலவு. அப்ப அந்த வீடு கட்டுறதுக்கு எனக்கு ஆச்சுல்ல அந்த செலவினங்களை இந்த இடத்துல எதா கன்சிடர் பண்ணுவாங்கன்னா, முதலீட்டு செலவினங்களா கன்சிடர் பண்ணுவாங்க. இப்ப மக்கள் மட்டும் தான் இருக்காங்களா? மக்கள் மட்டும் தான் தற்கால தேவைகளையும், எதிர்கால தேவைகளையும் பூர்த்தி செய்ய போறாங்களா? இல்ல. கவர்மெண்ட்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. அந்த கவர்மெண்ட்டும் செலவு பண்ணுமா? அந்த கவர்மெண்ட்டோடைய செலவையும் சேர்த்துக்கணும். ஓகேங்களா? அப்ப மக்களுடைய தற்கால தேவைகளை நுகர்ச்சின்னு எடுத்துப்பாங்க. மக்களுடைய எதிர்கால தேவைகளுக்காக இந்த வருஷத்துல செஞ்ச செலவுகள முதலீட்டு செலவினங்கள்னு எடுத்துப்பாங்க. மக்கள் மட்டும் இல்ல, கவர்மெண்ட்டும் இருக்கு. கவர்மெண்ட்டும் இந்த சமூகத்திற்காக ஒரு சில செலவுகளை செய்து, அதையும் நம்ம கணக்கில் எடுத்துக்கணும். அத அரசு செலவினங்கள்னு சொல்லுவாங்க. இது மட்டும் இல்லாம, ஏற்றுமதி, இறக்குமதியில ஏற்பட்ட அதாவது நான் எவ்ளோ ஏற்றுமதி பண்ணியிருக்கேன், அடுத்தது எவ்ளோ இறக்குமதி பண்ணியிருக்கேன். இதுல நிகர ஏற்றுமதி என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு, அதையும் ஆட் பண்ணிப்பாங்க. சோ இதெல்லாம் சேர்ந்ததுதான் என்னன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தி. ஆக்சுவலி நீங்க என்னன்னா இந்த 3 விதத்திலயும் நீங்க என்ன கால்குலேட் பண்ண போறீங்கன்னா, ஜிடிபி தான் கால்குலேட் பண்ண போறீங்க. ஜிடிபின்னா என்னது? மொத்த உள்நாட்டு உற்பத்தி. சோ அதனால உற்பத்தி அடிப்படையில மட்டும் இல்ல. நான் இப்ப சொல்றது செலவு அடிப்படையில. என்னுடைய உற்பத்தி எதுக்கு சமமா இருக்கணும்? நான் செஞ்ச செலவுக்கு சமமா இருக்கணும். அப்ப என்னோட செலவு எதெல்லாம் இருக்கலாம்? இந்த நாட்டுல இருக்கக்கூடிய மக்களுடைய செலவா இருக்கலாம். இந்த நாட்டுல ரன் ஆகக்கூடிய கவர்மெண்டோட செலவு. அது மட்டும் இல்லாம ஏற்றுமதி, இறக்குமதியோட நிகர மதிப்பு. இதெல்லாம் சேர்ந்ததுதான் மொத்த செலவு. அந்த மொத்த செலவு எதுக்கு ஈக்குவல்? மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு ஈக்குவல். இந்த அடிப்படை ஒண்ணு. அடுத்தது வருமான அடிப்படை அப்படிங்கும்போது, இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி தான் இப்பயும் கணக்கிட போறேன். இந்த ஜிடிபிய கால்குலேட் பண்றது நான் வருமான அடிப்படையில கால்குலேட் பண்ண போறேன். சோ வருமான அடிப்படையில அப்படின்னா, இந்த நாட்டுல இருக்கக்கூடிய எல்லாருடைய ஒட்டுமொத்த வருமானத்தையும் கால்குலேட் பண்றது. அப்ப எப்படி பண்ணலாம்? ஒண்ணு குடிமக்களால வரக்கூடிய வருமானமா இருக்கலாம். அதாவது வேலை ஆள்கள்னால வரக்கூடிய வருமானமா இருக்கலாம். இல்லன்னா இந்த நாட்டுல ரன் ஆகக்கூடிய நிறுவனங்களுடைய வருமானமா இருக்கலாம். இந்த 2யும் சேர்த்தா எனக்கு மொத்த வருமானம் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சு போயிரும். அத வச்சு நான் அது எதுக்கு ஈக்குவல்? வருமானம்ங்கிறது எதுக்கு ஈக்குவல்? மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு ஈக்குவல். இங்க சொன்ன அதே கதை தான். உற்பத்திங்கிறது எதுக்கு ஈக்குவல்? வருமானத்துக்கு ஈக்குவல், செலவுக்கு ஈக்குவல். சோ அப்படிங்கும்போது, அப்ப மொத்தமா இந்த நாட்டுல இருக்கக்கூடிய குடிமக்களாலும், இந்த நாட்டுல ரன் ஆகக்கூடிய நிறுவனங்களாலும், இந்த நாட்டிற்கு கிடைத்த வருமானம் தான் அந்த நாட்டின் உற்பத்திக்கு சமமாக இருக்கும். அப்படிங்கிற அடிப்படையில கணக்கிடுறது தான் வருமான அடிப்படையிலான ஜிடிபி அப்படின்னு சொல்லக்கூடியது.
அப்போ மக்கள் வந்து வேலைக்கு போறாங்க. அப்ப அவங்களுக்கு எவ்வளவு வருமானம் வரும்? சம்பளம் எவ்வளவு? கூலி எவ்வளவு? இல்ல வேலைக்கு போகல. சொந்தமா தொழில் செய்றேன். அப்ப அந்த சொந்த தொழில்ல உங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கிடைக்குது? அது. அதுக்கு அடுத்தது, இல்ல ஒரு கம்பெனி, ஒரு பிரைவேட் கம்பெனி இங்க ரன் ஆகுது அப்படிங்கும்போது, அந்த கம்பெனினால எவ்ளோ லாபமானது இந்த கவர்மெண்ட்டுக்கு கிடைச்சுச்சு? அது. அதுக்கு அடுத்தது அந்த கம்பெனி வந்து ஒரு ரென்டட் பிளேஸஸ்ல ரன் ஆகலாம். இப்போ வந்து ஆ டிசிஎல் வந்து ஒரு கம்பெனி வச்சிருக்காங்க. அவங்க கம்பெனி வச்சிருக்க லேண்டு, அந்த கம்பெனி கட்டியிருக்கும்ல அந்த பில்டிங் இதெல்லாம் என்னோடது அப்டின்னா, அப்ப அந்த கம்பெனி என்ன பண்ணும்? எனக்கு ஒரு வாடகை தருமா? என் நிலத்துக்கு ஒரு வாடகை தருமா? சோ அப்ப அது யாரோட வருமானமா அமையும்? என்னோட வருமானமா அமையுமே தவிர, அந்த கம்பெனியோட வருமானமா அமையாது. சோ ஓகேவா? புரியுதா? சோ அப்ப அந்த கம்பெனியுடைய வருமானம் இங்க ஆட் ஆயிடுச்சு. ஆனா அந்த கம்பெனி ரன் ஆகுற அந்த லேண்ட், அந்த பில்டிங்கோட வருமானம், அந்த அதுக்கு கிடைக்கக்கூடிய அந்த வாடகை குடுக்குறாங்கல்ல, அது அந்த நிலத்துக்கு சொந்தக்காரருக்கு போதா? சோ அப்ப அந்த நில உரிமையாளருடைய வருமானத்தையும் அது அவருடைய வருமானமா தானே அமையுது. அங்க வாங்குற வாடகை இவரோட வருமானமா அமையுதா? சோ அதையும் இன்க்ளூட் பண்ணும்ல. அதுதான் இங்க. சோ அப்ப வேலை செய்பவர்களின் வருமானம், சொந்த தொழில் செய்பவர்களுடைய வருமானம், ஒரு நிறுவனம் நடத்துறாங்கன்னா அந்த நிறுவனத்துடைய வருமானம். நிறுவனம் சொந்த இடத்தில் நடைபெற்றுச்சு அப்படின்னா அந்த வாடகைய ஆட் பண்ணிக்கணும். அது வேற கணக்கு. இல்ல சொந்த இடம் இல்ல வாடகைக்கு வாங்குறாங்க அப்படின்னா அந்த வாடகைய ஒரு நபருக்கு செலுத்துவாங்க. அந்த நபருடைய வருமானம். அப்ப ஒட்டுமொத்த இந்தியால இருக்கக்கூடிய மொத்த நபர்களுடைய வருமானத்தையும், நிறுவனங்களுடைய வருமானத்தையும் ஆட் பண்ணா அது மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு சமமாக இருக்கும். ஓகேங்களா? இது வருமான அடிப்படையில். இதுவே உற்பத்தி அடிப்படையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவ வந்து ஒரு 3 துறைகளாக பிரிச்சிருக்காங்க. என்னது? முதன்மை துறை, 2ஆம் துறை, 3ஆம் துறைன்னு. ஒவ்வொரு துறையிலயும் எவ்வளவு வருமானம் வந்துச்சு அப்படி ஒவ்வொரு துறையிலயும் எவ்வளவு உற்பத்தி செஞ்சாங்க அப்படிங்கறத கால்குலேட் பண்ணா உற்பத்தி அடிப்படையில ஜிடிபி எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? சோ இவ்வளவுதான். இதுதான் இப்ப உங்களுக்கு இன்னும் டெப்தா குடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் உற்பத்தி முறையிலான ஜிடிபி கால்குலேஷன் ஆர் ஜிஎன்பி கால்குலேஷன் வச்சுக்கோங்களேன். சோ ப்ராடக்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. அப்போ இது நான் ஆல்ரெடி சொன்னதுதான். சோ இந்தியாவ 3 துறைகளா பிரிச்சிருக்கோம். முதன்மை துறை, 2ஆம் துறை, 3ஆம் துறைன்னு. ஒவ்வொரு துறையிலயும் எவ்வளவு உற்பத்தி நடந்துச்சு. இதுல எவ்வளோ, இதுல எவ்வளோ, இதுல எவ்வளோ. அப்ப மொத்த உற்பத்தி எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சா, இந்த மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வளோ, ஜிடிபி எவ்வளோன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? சோ அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. அப்ப இது என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, சரக்கு முறைன்னு சொல்லுவாங்க. இத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உற்பத்தி முறை என்பது ஒரு நாட்டின் உற்பத்தியை கணக்கிடுவது ஆகும். இம்முறை சரக்கு முறை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்க பொருட்கள் எவ்வளவோ அததான் கண்டுபிடிக்கிறாங்க. எவ்வளவு பொருட்கள் பணிகள் உற்பத்தி செஞ்சாங்களோ அததான் கால்குலேட் பண்றாங்க. அப்ப சரக்கு அடிப்படையில தான். பொருள்ங்கிறது என்னது? சரக்கு. சோ அப்ப சரக்கு அடிப்படையில தான் ஒரு நாட்டுடைய ஜிடிபி, ஜிஎன்பி கால்குலேட் பண்றதுனால இத சரக்கு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இங்க வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஒரே ஒரு பர்ட்டிகுலர் டிபார்ட்மெண்ட் மட்டும் எடுக்குறாங்க. எதுனா வேளாண்மை துறை எடுத்துக்கிறாங்க. சோ ஒரு குறிப்பிட்ட ஆண்டில் வேளாண்மை, தொழில், வணிகம் ஆகிய துறைகளில் உற்பத்தி செய்யப்பட்ட மொத்த உற்பத்தி தான் இந்த நாட்டின் உற்பத்தி ஆகும். சோ ஒவ்வொரு துறையிலிருந்து போறக்கூடிய அந்த வெளியீடு பொருட்கள் மற்றும் மற்றொரு துறையின் உள்ளீடு பொருட்களாக செல்ல வாய்ப்பு இருப்பதால் ஒரு பொருள் இருமுறை கணக்கிடுதல் அல்லது பலமுறை கணக்கில் வர வாய்ப்பு உள்ளது. இதற்கு இருமுறை கணக்கிடல் என்று பெயர். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ முதன்மை துறையில வேளாண்மை துறை இருக்கா? வேளாண்மை துறையில இப்ப சோளம் உற்பத்தி செய்றாங்கன்னா, அந்த சோளம் அதுக்கடுத்து சோளத்த வச்சு பல ப்ராடக்ட்ட உற்பத்தி பண்றாங்க. அது 2ஆம் துறைக்கு போகுமா? சோ அப்ப இங்க உற்பத்தியிலேயே சோளத்த கணக்கிட்டு இருப்பேன். 10 கிலோ சோளம் உற்பத்தி ஆயிருக்குன்னா, அந்த 10 கிலோங்கிறத இங்கேயே கணக்கிட்டு இருப்பேன். ஆனா இது 2ஆம் துறையில சோளம் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் மேக் பண்றாங்கல்ல, அங்கேயும் இது 2வது டைம் கால்குலேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த 10 கிலோ தான். இந்த 10 கிலோல ஒரு 5 கிலோ 2வது துறைக்கு வந்து ஒரு மூலதனமா போது. அந்த 5 கிலோ வச்சு சோள உருண்டை, சோள மாவு இந்த மாரிலாம் ப்ராடக்ட் மேக் பண்றாங்க. இல்ல சோளத்த வேற ஏதாவது ஒரு பொருள்ல கொஞ்சம் கலக்குறாங்க. சோள மாவு கலக்குறாங்க. சோள மாவு வச்சு சில்லி போடுறாங்க. சோ அப்ப அந்த சில்லி போடுறாங்கல்ல, அந்த சில்லில சோள மாவு இருக்கு. ஆல்ரெடி இந்த சோளமானது, அந்த சோள மாவு உற்பத்தி செய்யறதுக்கான சோளத்த எங்க கணக்கிட்டாங்க? முதன்மை துறையிலேயே கணக்கிட்டாங்க. மறுபடியும் இந்த சில்லி போடுற துறையில, சில்லில சோள மாவு இருக்கு. அப்ப இந்த சோள மாவு இவ்ளோ அப்படின்னு கால்குலேட் பண்ணா, 2வது டைம் அந்த சோளத்த நான் கால்குலேட் பண்ணதா அர்த்தம். சோ இது மாரி பலமுறை ஒரே ஒரு ப்ராடக்ட் ஆனது கணக்கிடப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அத தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, வினை முடிந்த பண்டங்களின் மதிப்பையே அல்லது ஒவ்வொரு துறையிலும் ஏற்பட்ட மதிப்பு கூட்டலையோ கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்டின்றாங்க. அதாவது இப்போ
10 கிலோ முதன்மை துறையில உற்பத்தி செய்றாங்கன்னா, இதுல 5 கிலோ அடுத்த துறைக்கு போகுதுன்னா, அந்த 5 கிலோவ இந்த முதன்மை துறையோட உற்பத்தியில கணக்கில் எடுத்துக் கொள்ளக்கூடாது. 5 கிலோ மட்டும் தான் எடுத்துக்கணும். மீதி 5 கிலோ 2ஆம் துறைக்கு போயிடும். ஸோ இந்த 2ஆம் துறையில இந்த சோளம் மதிப்பு கூட்டப்பட்டு, இது பண்ணுவோம். ஃபைனலா ஒரு ப்ராடக்ட் கிடைக்கும்ல. அத இங்க கன்சிடர் பண்ணுவாங்க. அப்ப இங்க ஒரு 5 கிலோன்னு எடுத்துப்பாங்க. இங்க ஒரு 5 கிலோன்னு எடுத்துப்பாங்க. அப்ப மொத்தமா 10 கிலோன்னு கணக்கிடாது. இங்க இருமுறை கணக்கிடலானது நடைபெறாது. ஸோ அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. வினை முடிந்த பண்டங்களின் இறுதிநிலை பண்டங்களுடைய மதிப்பை மட்டும் தான் ஒவ்வொரு துறையிலும் எடுத்துக்கொள்ளப்படும். ஒரு துறையில இருந்து இன்னொரு துறைக்கு ஒரு பொருள் போகுது அப்படின்னா, அது இறுதிநிலை பண்டம் இல்ல. இன்டர்மீடியேட் ப்ராடக்ட்ன்னு சொல்லுவாங்க. இடைநிலை பண்டம்னு சொல்லுவாங்க. அத தவிர்த்துருவாங்க. அத எடுத்துக்க மாட்டாங்க. வேளாண்மை துறையில 10 கிலோ சோளம் உற்பத்தி செய்றேன். அதுல 5 கிலோ அடுத்த துறைக்கு வேல்யூ ஆடடுக்கு போகுதுன்னா, அந்த 5 கிலோவ நான் கன்சிடர் பண்ண மாட்டேன். 10 கிலோல ஃபர்ஸ்ட் 5 கிலோ இருக்கு பாருங்க. அத மட்டும் தான் இந்த வேளாண்மை துறையோட உற்பத்தியா கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படும். மீதி 5 கிலோ அந்த 2ஆம் நிலை துறையில வேல்யூ ஆடட் ஆயி வர இடத்துல கன்சிடர் பண்ணிக்குவாங்க. சோ அதனால இந்த இருமுறை கணக்கிடல், பலமுறை கணக்கிடல் வந்து தவிர்க்கப்படும். ஓகேங்களா? சோ இந்த மாரி தான் இந்த உற்பத்தி அடிப்படையில கால்குலேட் பண்றாங்க. ஓகேவா? சோ அடுத்தது இததான் இங்க உங்களுக்கு இங்க டீட்டெயில்டா குடுத்திருப்பாங்க. வேற ஒண்ணுமே இல்ல. சோ மொத்த உற்பத்தி கண்டுபிடிச்சுட்டாங்கல்ல. இதுல நிகர உற்பத்தி என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்டின்னா, மொத்தத்துல இருந்து எப்பவுமே தேய்மானத்த கழிச்சா என்னன்னு சொன்னோம்? நிகர. லாஸ்ட் கிளாஸ்லயே நம்ம இதெல்லாம் டீட்டெயில்டாவே பார்த்தோம். இந்த இடைநிலை பண்டங்கள்லாம் என்ன? இறுதிநிலை பண்டங்கள்லாம் என்ன? ஏன் நான் இங்க இப்ப இந்த டெஃபினிஷன் சொல்றேங்கிறத நீங்க லாஸ்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் டெப்த்தா புரிஞ்சிருக்கும். சோ அதனால பார்க்கலன்னா அத ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அப்புறமா இத பாருங்க. ஓகேவா? சோ இந்த தேய்மானத்த எப்பயும் போல தான். மொத்த உற்பத்தியில இருந்து தேய்மானத்த கழிச்சுட்டோம் அப்டின்னா, நிகர மதிப்பு என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். சோ வேளாண்மை துறைய பொறுத்தவரைக்கும் தேய்மானம். ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கு எக்ஸ்ட்ரா இந்த சைட்ல செலவு பண்றோம்ல, அது எல்லாமே ஒரு டிராக்டர் யூஸ் பண்ணுவோம் வேளாண்மை துறையில. அப்ப அது பழுதாயிருச்சுன்னா, அதுக்கு ஒரு செலவாகும். அத இந்த மொத்த உற்பத்தியில ஆட் பண்ணியிருப்போம். அத மைனஸ் பண்ணிக்கிட்டா நிகர உற்பத்தியானது கிடைக்கும். ஓகேங்களா? சோ அடுத்தது இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ரீட் விட்டுக்கோங்க. இங்க எதுவுமே கிடையாது. இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் எதுவும் கிடையாது. இப்ப நான் உங்களுக்கு சொன்னது தான் இங்கேயும் குடுத்திருப்பாங்க. வேற ஒண்ணுமே இல்ல. சோ மறுபடியும் படிச்சு காட்டி மறுபடியும் எக்ஸ்பிளனேஷன் வேண்டாம். ஓகேவா? இப்போ இந்த உற்பத்தி முறையில ஜிடிபி கால்குலேட் பண்றீங்க, ஜிஎன்பி கால்குலேட் பண்றீங்கன்னா, என்னென்னலாம் ப்ராப்ளம் வரும் அப்படிங்கிறத இங்க குடுத்திருக்காங்க. என்னன்னா, ஒரே பண்டம் பல இடங்களில் மதிப்பிடும் வாய்ப்பு இந்த முறையில இருக்கு. நான் ஆல்ரெடி சொன்னேன். மேம் சோளம் முதன்மை துறையில 10 கிலோ உற்பத்தி செய்றாங்க. அதுல 5 கிலோ மட்டும் இறுதி பண்டமா கன்சிடர் பண்ணுவாங்க. மீதி 5 கிலோ அடுத்த துறைக்கு போறதுனால அத கன்சிடர் பண்ண மாட்டாங்கங்கிறோம். ஆனா, இந்த மாரி துறை மாற்றி போம்போது நம்மளால எக்ஸாக்ட்டா சொல்ல முடியாது. அடுத்த துறைக்கு 5 கிலோ தான் போச்சு. அடுத்த துறைக்கு அதுலருந்து இன்னொன்னுக்கு ஒரு 5 கிலோ போச்சு அப்படின்றத நம்மளால எக்ஸாக்ட்டா கால்குலேட் பண்ண முடியாது. சோ ஏன்னா, ஒரு ஒரு நிறுவனம் அப்படின்னா கால்குலேட் பண்ணலாம். மொத்த இந்தியா அப்படிங்கும்போது எவ்வளோ பெரிய ஒரு இது. சோ அப்படிங்கும்போது எல்லாத்துலயும் துல்லியமாக கணக்கிடலானது நடைபெறாது. சோ துல்லிய கணக்கிடல் நடைபெறாதனால ஒரே ப்ராடக்ட் 2, 3 முறை உற்பத்தி செய்யப்பட்டதாக கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படுவதற்கான வாய்ப்பு அதிகம். இந்த உற்பத்தி முறைய வந்து அதிக பிழைகள் ஏற்படக்கூடிய ஒரு முறைன்னும் சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, பலமுறை கணக்கிடலானது நடைபெறுகிறது. ஓகேங்களா? சோ இந்த உற்பத்தி முறைய எங்கெல்லாம் பயன்படுத்துறாங்கன்னா, பின்தங்கிய நாடுகள்லயும், வளர்ந்து வரக்கூடிய நாடுகள்லயும் தான் பயன்படுத்துவாங்க. சோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு விவசாயி இருக்காரு. ஒரு விவசாயி 10 கிலோ சோளத்த உற்பத்தி செய்றாருன்னா, 10 கிலோவையும் மார்க்கெட்ல கொண்டு போய் குடுத்தாருன்னா, உற்பத்தி 10 கிலோன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஆனா, அவர் 10 கிலோவையும் மார்க்கெட்ல கொண்டு போய் குடுக்க மாட்டாரு. என்ன பண்ணுவாரு? தன்னுடைய நுகர்வுக்காக, தன்னுடைய குடும்பத்துக்காக ஒரு 2 கிலோ சேமிச்சு வைப்பாருல்ல. சோ அப்ப அந்த 2 கிலோ கணக்கில் காட்டப்படாம போயிருதா? சோ அதையும் இந்த முறையில கணக்கில் எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும். ஆனா, இது கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் விடுறதுக்கான வாய்ப்புகளும், பிழை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இந்த முறையில இருக்கு. புரியுதுங்களா? சொந்த செலவுக்கு எடுத்துக்கிறோம் அப்டின்னா, அது மார்க்கெட்டுக்கு போச்சுன்னா, ஓகேப்பா 10 கிலோ சோளம் இங்க வந்திருக்கு. அப்ப உற்பத்தியானது 10 கிலோ சொல்லிட முடியும். ஆனா, சொந்த செலவுக்காக அவர் எடுத்துக்கிட்டார்னா, சொல்ல முடியாது. அதே மாரி இந்த உற்பத்தி முறைய பொறுத்து நம்ம கால்குலேஷன் கண்டுபிடிக்கிறோம். மொத்த உள்நாட்டு உற்பத்தி கால்குலேட் பண்றோம் அப்டின்னா, எக்ஸாக்ட்டா துல்லியமா இவ்வளவுதான்ப்பா உற்பத்தி ஆச்சுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நடுவுல என்ன வேணாலும் நடக்கலாம். மார்க்கெட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே என்ன வேணாலும் நடக்கும். ஓகேவா? அதே மாரி 2ஆம் முறை கைமாற்றப்பட்ட நீடித்த பொருட்கள் வாங்குதல், விற்றல் நடவடிக்கைகள் பண மதிப்பை நாட்டு வருமானத்தில் சேர்க்கக்கூடாது. அதாவது ஒரு முறை வாங்கிட்டீங்க. ஒரு முறை சோளத்த நான் இப்ப இப்படி எடுத்துக்கங்களேன். நான் ஒரு 10 கிலோ சோளம் வாங்கிட்டேன். அது எனக்கு தேவைப்படல. அதனால நான் என்ன பண்றேன்னா, இன்னொருத்தவங்க கிட்ட விக்கிறேன். சோ அப்படிங்கும்போது மறுபடியும் இப்போ ஒரு 10 கிலோ உற்பத்தி செஞ்சீங்க. அடுத்து இன்னொரு 10 கிலோ உற்பத்தி ஆனதா அத கன்சிடர் பண்ணிடக்கூடாது. மொத்தமே 10 கிலோ தான். அது ஆல்ரெடி கன்சிடர் பண்ணிட்டாங்க. அப்ப 2வதா இன்னொருத்தர் கிட்ட போம்போது, அங்கே இன்னொரு 10 கிலோ உற்பத்தி ஆனது அப்படின்னு சொல்லி கால்குலேட் பண்ணா, இருமுறை கணக்கிடலானது நடந்துரும். சோ அதனால
ஃபர்ஸ்ட் ஹேண்ட் மட்டும்தான் இந்த நாட்டு வருமானத்தை கால்குலேட் பண்ணும்போது கன்சிடர் பண்ணுவாங்க. செகண்ட் ஹேண்டா ஒரு பொருள் போகுதுன்னா, அத இங்க எங்கேயுமே கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா செகண்ட் ஹேண்டா போறது மறுபடியும் உற்பத்தி செஞ்சு போல. ஆல்ரெடி இருந்தது கைமாறுது. சோ கைமாறுறதெல்லாம் இந்த இதுல கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இதுதான் இதுல இருக்கக்கூடிய சிக்கல். வேற ஒண்ணுமே கிடையாது. அடுத்தது வருமான முறையில ஜிடிபி, ஜிஎன்பி கால்குலேஷன் பார்க்க போறோம். வருமான முறைகள்னா நான் ஆல்ரெடி சொன்னதுதான். மொத்தமா இந்த நாட்டுல இருக்கக்கூடிய மக்கள் நிறுவனங்களால எவ்வளவு வருமானம் வந்துச்சுன்னு சேர்த்தோம்னாலே அது மொத்த உள்நாட்டு உற்பத்திக்கு சமமாக இருக்கும் அப்படின்னுமில்ல. அப்ப வருமான அடிப்படையில அப்படிங்கும்போது வருமானம் என்ன சொன்னோம்? குடிமக்கள் சொன்னோம். அடுத்தது ஒரு நிறுவனம் சொன்னோமா? சோ அப்ப உழைப்பாளர்களுடைய வருமானத்தை ஆட் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது எதை ஆட் பண்ணிக்கணும்? ஒரு இண்டஸ்ட்ரி வச்சிருக்காங்கன்னா அந்த இண்டஸ்ட்ரியில இப்போ இதுல இன்னொரு விஷயத்தையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நிறுவனம் நடத்துறாங்க அப்படின்னா, அந்த நிறுவனம் நடத்தும் பொழுது கிடைக்கக்கூடிய மொத்த தொகைய எப்படி பிரிப்பாங்க அப்படின்னா, 1 லாபம். இன்னொன்னு என்னன்னா, கூலி குடுக்கணும்ல. அந்த நிறுவனத்துல வேலை செய்யறவங்களுக்கு கூலி குடுப்பாங்க. அதுக்கடுத்து அந்த நிறுவனம் எந்த இடத்துல ரன் ஆகுதுன்னு பார்க்கணும். சொந்த இடத்துல ரன் ஆகுதா? இல்ல வாடகைக்கு எடுக்குறாங்களான்னு. அப்ப வாடகைக்கு எடுக்குறாங்கன்னா, அந்த வாடகை. அதுக்கு அடுத்தது அது இல்லாம டாக்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். சோ இது எல்லாமே கால்குலேட் இது எஸ் இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் ஒரு நிறுவனம் நடத்துறேன்னா, அந்த நிறுவனத்துல வேலை செய்றவங்களுக்கு கூலி குடுக்கணுமா? அடுத்தது அந்த நிறுவனத்த எந்த இடத்துல நடத்துறேனோ, அந்த நபருக்கு வாடகை கட்டணுமா? அடுத்தது அந்த நிறுவனத்த நடத்துறதுக்கு நான் ஒரு இன்வெஸ்ட்மென்ட்க்காக எவன்ட்டயாவது கடன் வாங்கியிருப்பேன்ல, அந்த கடன் ரூ. 1000 கடன் வாங்குனத ரூ. 1000 திருப்பி குடுத்தேன்னா பிரச்சனையே கிடையாது. ஆனா அதுக்கு என்ன பண்ணுவேன்? வட்டி கட்டுவேனா? சோ அப்ப எனக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்துல இருந்து தான் அந்த வட்டிய கட்டுவேன். ஓகேவா? அந்த வட்டி, வாடகை இதெல்லாம் போக கூலி, வட்டி, வாடகை இதெல்லாம் போக மீதி இருக்கிறது தான் அந்த நிறுவனத்துடைய லாபம். இந்த லாபத்த தான் என்ன பண்ணிக்குவாங்கன்னா, அந்த நிறுவனத்தை நிர்வகிக்கக்கூடியவர்கள் பிரித்துக் கொள்வார்கள் அப்படின்னு நம்ம படிச்சோம். ஓகேங்களா? சோ அப்ப இந்த இடத்துல இந்த கூலி செய்ய அதாவது வேலை செய்யக்கூடிய நபர்களுடைய வருமானம் இந்த கூலியா கணக்கிட்டுறலாம். அடுத்தது இவங்க செலுத்தக்கூடிய வட்டி, அடுத்தது வாடகை. இது எல்லாத்தையும் சேர்த்தாதான் மொத்த வருமானம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன்னா குடிமக்கள் தானே என்ன பண்ண போறாங்க? இங்க வந்து ஒரு நிறுவனத்துல வேலை செய்ய போறாங்க. அத நீங்க இங்க ஆட் பண்ணிக்கணும். அதுதான் இங்க குடுத்திருப்பாங்க. சோ அப்ப வருமான அடிப்படையில கால்குலேட் பண்ணும்போது கூலி ஆட் பண்ணிக்கணும். அடுத்தது அந்த நிறுவனம் செயல்படக்கூடிய இடத்துடைய வாடகை ஆட் பண்ணிக்கணும். அந்த நிறுவனத்துடைய மூலதனத்துக்கு கடன் வாங்கியிருப்போம். அதுக்கான வட்டி ஆட் பண்ணிக்கணும். அந்த நிறுவனத்துடைய லாபத்த ஆட் பண்ணிக்கணும். இதெல்லாம் இல்லாம ஏற்றுமதி, இறக்குமதியோட நிகர இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இதெல்லாம் மொத்தமா சேர்ந்தது தான் இந்த வருமான அடிப்படையிலான இன்கம் அடிப்படையிலான ஜிடிபி கால்குலேஷன். ஓகேங்களா? சோ இதுதான் இங்க குடுத்திருப்பாங்க. இதுல இன்னும் சொல்லணும்னா, இந்த கூலின்னு குடுக்குறோம்ல, இந்த கூலியில வந்து எதெல்லாம் ஆட் பண்ணிருப்பாங்கன்னா, இந்த நிறுவனத்துல வேலை செய்யக்கூடிய கூலி ஆட்களுடைய கூலி ஆட் பண்ணிப்பாங்க. இது மட்டும் இல்லாம சொந்த தொழில் செய்றவங்களா இருப்பாங்கல்ல, அவங்களோட இதையும் இதுல ஆட் பண்ணிப்பாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்டின்னா, ஒரே ஆள் 2 வேலை செய்வான். கலப்பு கலப்பு வருமானம்னு சொல்லுவாங்க. இப்ப ஒரு பண்ணை வச்சிருக்காங்கன்னா, அவங்களோட தோட்டத்திலயும் வேலை செய்வாங்க. மத்தவங்களோட தோட்டத்திலயும் போய் வேலை செய்வாங்களா, அவங்களோட தோட்டத்துல ஒரு வருமானம் கிடைக்கும். மத்தவங்களோட தோட்டத்துல வேலை செய்யும்போது அதுக்கு ஒரு வருமானம் கிடைக்குமா, அப்ப டபுள் இன்கம் வருதுல்ல. அதையும் மொத்த கூலியா தான் இந்த இடத்துல கூலின்னு குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ இதுதான். அப்ப ஒரு குடிமக்களுக்கு எப்படியெல்லாம் வருமானம் வரும்னா, ஒரு நிறுவனத்தில் வேலை செய்வதன் மூலம் வருமானம் கிடைக்கும். சொந்த தொழில் செய்வதன் மூலம் வருமானம் கிடைக்கும். ஒரு பண்ணை வைத்திருக்கிறேன் அப்படின்னா, அந்த பண்ணையிலிருந்து வருமானம் கிடைக்கும். அவரே பக்கத்து பண்ணையில போய் வேலை செய்றாருன்னா, அதுல இருந்து ஒரு வருமானம் கிடைக்கும். இந்த மொத்தத்தையும் சேர்த்து தான் இந்த இடத்துல கூலி அப்படின்னு குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது நிறுவன அடிப்படையிலன்னு பார்க்கும்போது, இந்த கூலி ஆல்ரெடி கன்சிடர் ஆயிடுச்சா? இந்த நிறுவனத்தை நடத்துவதற்கு வட்டி குடுப்பாங்கல்ல, அந்த வட்டி யாரோ ஒரு நபருடைய வருமானமாக அமையும். சோ அத நம்ம இங்க இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அடுத்தது அந்த நிறுவனம் நடத்தக்கூடிய இடமா இருக்கலாம், பில்டிங்கா இருக்கலாம். அதுக்கு அந்த நிறுவனம் ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட்ட செலவு பண்ணியிருப்பாங்களா? அது ஒரு நபருடைய வருமானமா அமையுமா? அது இந்த இடத்துல வட்டி, வாடகைன்னு ஆட் ஆயிருக்கு. ஓகேவா? சோ இப்ப இதெல்லாம் போக அந்த நிறுவனத்தை நடத்தக்கூடியவருக்கு ஒரு லாபம் கிடைக்கும்ல, அது கடைசியா இங்க லாபம்னு ஆட் பண்ணியிருக்காங்க. சோ அப்ப வருமான அடிப்படையில் ஜிடிபி கால்குலேட் பண்றாங்கன்னா, கூலி பிளஸ் வாடகை பிளஸ் வட்டி பிளஸ் லாபம் பிளஸ் ஏற்றுமதி, இறக்குமதியோட நிகர மதிப்பையும் ஆட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சோ இவ்வளவுதான் வருமான அடிப்படையில கால்குலேட் பண்றது. சோ இந்த வருமான அடிப்படையில கால்குலேட் பண்ணும்போது என்னென்னலாம் நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாற்று செலுத்துதல்களை உட்செலுத்தக் கூடாது அப்படின்றாங்க. அதாவது மாற்று செலுத்துதல்கள் அப்படின்னா, ஓய்வூதியமா இருக்கலாம். ஒரு கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கும். சோ அந்த வருமானத்தை இதுல கன்சிடர் பண்ணுமானா, பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா,
இப்போ இங்க நீங்க எல்லாமே என்ன கால்குலேட் பண்றீங்க? மொத்த உள்நாட்டு உற்பத்தி கால்குலேட் பண்றீங்க, இல்ல மொத்த நாட்டு உற்பத்தி கால்குலேட் பண்றீங்கன்னு அர்த்தம். கரெக்ட்டா? சோ இப்ப ஏதோ ஒரு விஷயத்த நீங்க செய்யறதுனால உங்களுக்கு பதிலுக்கு தான் வருமானம் வரும். கரெக்ட்டா? இப்போ இங்க கூலி கிடைக்குது அப்டின்னா, அவங்க வேலை செய்றாங்க, அதுக்கு கூலி கிடைக்குது. ஒரு நிறுவனத்த நடத்துறாருன்னா, அவரும் அந்த இடத்துல வேலை செய்றாரு. அதனால அவருக்கு ஒரு சம்பளம் கிடைக்குது. அதுதான் நம்ம வருமானமா கன்சிடர் பண்றோம். ஆனா, இப்போ வேலைக்கே போல ரிட்டயர்ட் ஆயிட்டாரு. அவருக்கு ஒரு ஓய்வூதியம் கவர்மெண்ட் குடுக்குது. அந்த ஓய்வூதியத்த இந்த இடத்துல வருமானமா கணக்கில் எடுத்துக் கொள்ளலாமான்னா, இந்த நாட்டு வருமானம் கால்குலேட் பண்ணும்போது கணக்கில் எடுத்துக் கொள்ளக்கூடாது. ஏன்னா, அவருக்கு அந்த ஓய்வூதியம் குடுக்கறதுனால, அந்த பணத்துக்கு ஈடான உற்பத்தி அந்த இடத்துல இருக்கா அப்டின்னா கிடையாது. சோ அதுக்கு பதிலா ரிட்டர்னா அவரு ஏதாவது நம்மளுக்கு வேலை செஞ்சு குடுக்குறாருன்னா கிடையாது. சோ அதனால இந்த இடத்துல எடுத்துக்க கூடாது. ஏன் மேம் எடுத்துக்க கூடாது? அவரு இந்த இடத்துல வேலை செய்யல அதனால எடுத்துக்கூடாது. அப்ப எடுத்துக்கலன்னா அந்த பணம் எங்க போய் நிக்கும்? அப்படின்னு ஒரு டவுட் வரும்ல. இது என்னன்னா, அந்த மனுஷன் ரிட்டயர் ஆகுறதுக்கு முன்னாடியே அதுக்கான உழைப்பை குடுத்திருப்பாரு. அங்கேயே அது கன்சிடர் ஆயிடுச்சு. அதனால இங்க வந்து மறுபடியும் அந்த பணத்துக்கான உழைப்புன்னு இந்த இடத்துல எடுத்துக்கக்கூடாது. வேற ஒண்ணும் இல்ல. ஓகேங்களா? சோ அப்ப ஓய்வூதியம், சமூக காப்பீடுன்னு ஒவ்வொருத்தருடைய சம்பளத்திலயும், ஒவ்வொரு எம்ப்ளாயோடைய சம்பளத்துல கவர்மெண்ட் ஒரு பர்ட்டிகுலர் பெர்சன்டேஜ புடிப்பாங்க. புடிச்சிட்டு தான் அந்த அமௌண்ட்ட நீங்க ரிட்டயர் ஆனதுக்கு அப்புறமா அது உங்க கையில ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. ஆனா நீங்க புடிக்கிறாங்கல்ல, நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கீங்கல்ல, அப்பயே உங்களுடைய உழைப்ப அந்த வருமானத்த நாட்டு வருமானத்துல கணக்கிட்டுருப்பாங்க. சோ அதனால அகைன் இப்போ உங்களுக்கு குடுக்கறதுனால இது ஒரு வருமானமா உங்களுடைய வருமானமா கன்சிடர் பண்ணி அதுக்கு நீங்க உழைப்பு குடுக்குறீங்க. கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி உங்களுடைய உழைப்பு கன்சிடர் ஆயிடுச்சு. சோ அதனால வருமான அடிப்படையில கால்குலேட் பண்ணும்போது, இந்த மாற்று செலுத்துகைகளை நாட்டு வருமானத்தில் சேர்க்க மாட்டாங்க. அதுக்கான முதல் ரீசன் இதன் மூலமாக எந்த ஒரு உற்பத்தியையும், எந்த ஒரு பணியையும் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு திரும்ப குடுக்கல. சோ மொத்த உள்நாட்டு உற்பத்திய கால்குலேட் பண்ணக்கூடிய ஒரு மெத்தட் தான் வருமான வருமான அடிப்படைங்கிறது. சோ அப்ப நீங்க உற்பத்திய கால்குலேட் பண்றீங்கன்னா, அந்த இடத்துல ஏதாவது ஒரு விஷயம் நியூவா கிரியேட் ஆயிருக்கணும். ஆனா இங்க உங்களுக்கு ஓய்வூதியம் குடுக்கறதுனால நீங்க எதையும் நியூவா கிரியேட் பண்ணல. சோ அதனால உங்களுக்கு ஓய்வூதியத்தையோ அல்லது சமூக காப்பீட்டு தொகைகளையோ உங்களுடைய வருமானமாக இந்த வருமான அடிப்படையில் கால்குலேட் பண்ணும்போது எடுத்துக்கப்பட மாட்டாது. ஒரு ரீசன். இன்னொரு ரீசன் அப்ப இந்த வருமானம் வருதுல்ல, அத வந்து ஏன் எடுத்துக்கலன்னா தப்பாயிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி யங்கா இருக்கும்போது தான் உங்களுக்கு இந்த பணம் புடிச்சாங்க. அதுதான் உங்களுக்கு திருப்ப குடுக்குறாங்க. பணம் புடிக்கும்போதே உங்களுடைய உழைப்பு அந்த இயற்கான நாட்டு வருமானத்துல அந்த உழைப்பானது கன்சிடர் பண்ணிட்டாங்க. சோ அதனால எகைன் இந்த வருஷமும் இப்போ ரிட்டயர் ஆனதுக்கு அப்புறம் கால்குலேட் பண்ணக்கூடிய இந்த வருஷத்தோட நாட்டு வருமானத்துல அத கன்சிடர் பண்ணக்கூடாது. சோ அதனால மாற்று செலுத்துகைகள் எப்பொழுதும் ஒரு நாட்டின் வருமானத்தில் சேர்த்தல் கூடாது. ஓகேங்களா? கண்ண மூடிட்டே போட்றாதீங்க. ரிட்டயர்மென்ட் ஆயிட்டாங்க. ஆனா அவங்களுக்கும் ஒரு வருமானம் கிடைக்குதுல்ல, அந்த வருமான அடிப்படையில ஜிடிபி, ஜிஎன்பி கால்குலேட் பண்ணும்போது எடுக்கலாமான்னா, எடுக்கக்கூடாது. ரீசன் சொல்ட்டேன். புரிஞ்சிருக்கும். ஓகேவா? அடுத்தது, மறு விற்பனைக்கு பயன்படுத்திய 2ஆம் தர பொருட்களை கணக்கில் சேர்த்தல் கூடாது. இந்த நாட்டின் வருவாயாக கணக்கில் சேர்த்தல் கூடாது. இப்போ ஒரு கார் வாங்குறேன். ரூ. 10,00,000க்கு வாங்குறேன். ஒரு 2 வருஷம் யூஸ் பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி அந்த கார் உற்பத்தி செஞ்சதுக்கான காஸ்ட் என்னவோ அத குடுத்துட்டேன். ரூ. 10,00,000. சோ அந்த ரூ. 10,00,000க்கு ஆல்ரெடி நான் அந்த ப்ராடக்ட்ட யூஸ் பண்ணிட்டேன். இப்ப என்ட்டருந்து ஒருத்தர் வாங்குறாரு அப்டின்னா, என்னால முடிஞ்ச அளவுக்கு அத தேய்ச்சுட்டேன். அவரால இன்னும் கொஞ்சம் முடியும்னு அவரு என்கிட்ட ஒரு ரூ. 2,00,000 குடுத்துட்டு, அவரு தேய்க்கிறாருன்னா, அந்த ரூ. 10,00,000 நான் குடுத்ததுல எனக்கு ஒரு ரூ. 2,00,000 அது விக்கும்போது கிடைக்குதுல்ல. விச் மீன்ஸ் என்னன்னா, ரூ. 8,00,000க்கான பணியை நான் அனுபவித்துக் கொண்டேன். மீதி ரூ. 2,00,000க்கான பணிய இன்னொருத்தர் அனுபவிக்கிறாரு. சோ, அதனால இந்த இடத்துல எனக்கு எக்ஸ்ட்ரா அந்த 2,00,000ங்கிறது இந்த காருடைய உற்பத்தியில ஆட் ஆகுமான்னா, ஆட் ஆகாது. நம்ம புதுசா ஒரு கார உற்பத்தி பண்ணி செகண்ட் ஹேண்ட்ல குடுக்கல. நான் ஆல்ரெடி யூஸ் பண்ண கார தான் குடுத்துருக்கேன். அப்ப அந்த காருக்கான மதிப்பு ஆல்ரெடி என்னுடைய நாட்டு வருமானத்துல கால்குலேட் பண்ணிட்டாங்க. இது கை மாறுது. கை மாறும்போது என்னாச்சுன்னா, என்னோட செலவுல நான் ரூ. 8,00,000க்கு நான் பயன்படுத்திட்டேன். மீதி ரூ. 2,00,000 அவரு குடுக்குறாரு. அத நான் வாங்கிட்டு, இத நான் அவர்கிட்ட கைமாத்தி விட்டேன். மீதி அவரால எவ்வளோ தேய்க்க முடியுமோ தேய்ச்சுக்குவாரு அப்படிங்கிறதா தானே தவிர, இந்த இடத்துல ஒரு ப்ராடக்ட் நியூவா உற்பத்தி ஆகுது. சோ அதனால மறு விற்பனைக்கு பயன்படுத்திய பொருட்களை நீங்கள் இந்த வருமான கணக்கீட்டுல பயன்படுத்தக்கூடாது. ஓகேங்களா? இப்ப நான் ரூ. 2,00,000 அவருக்கு வித்தேன். அப்ப எனக்கு ஒரு வருமானம் ரூ. 2,00,000 கிடைச்சுச்சு அப்படின்னா, இத நீங்க இன்கம்மா கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகே. சோ நெக்ஸ்ட் லாட்டரி போன்ற பரிசு ஆதாயங்கள். இப்போ எனக்கு லாட்டரில ஒரு அமௌண்ட் கிடைக்குது. அப்ப அது என்னோட வருமானமா அப்டின்னா, இட்ஸ் இல்லீகல். சோ இல்லீகல் வந்து எப்பவுமே நம்மளுடைய நாட்டு வருமானத்துல ஆட் ஆகாது. சோ அதனால இதையும் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாது.
ஓகேங்களா? அடுத்தது நிறுவன லாப வரி. ஏற்கனவே அந்த நிறுவனத்தின் லாபத்தின் ஒரு பகுதியாக சேர்க்கப்பட்டதால், தனியாக சேர்க்கக்கூடாது. ஏன்னா, இந்த லாபம்னு இருக்குல்ல, அதாவது ஒரு நிறுவனத்த ரன் பண்றவர் என்ன பண்ணுவாரு? கூலி குடுப்பாரு, வட்டி கட்டுவாரு, வாடகை கட்டுவாரு. ஓகே. மீதி இருக்கிறது அந்த லாபம். இந்த லாபத்துல அவரு ஒரு டாக்ஸ கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணியிருப்பாருல்ல. சோ அது ஆல்ரெடி இந்த லாபம்ங்கிறதுல தான் அந்த டாக்ஸும் இருக்கு. சோ ஆல்ரெடி நம்ம இங்க கன்சிடர் பண்ணதுனால, மறுபடியும் லாப வரி இவ்வளவு செலுத்தியிருக்காரு. அத மறுபடியும் கொண்டு வந்து இங்க ஆட் பண்ணணும் அப்படின்னு ஆட் பண்ணிடக்கூடாது அப்படின்றாங்க. புரிஞ்சுச்சா? சோ இது எல்லாத்துலயுமே நீங்க முன்னெச்சரிக்கையா இருக்கணும். வருமான அடிப்படையில ஒரு நாட்டுடைய வருமானத்த கண்டுபிடிக்கும் பொழுது. ஓகே. நெக்ஸ்ட் இன்னொன்னு எதெல்லாம் உட்படுத்தணும்? மறந்துடக்கூடாது. எதெல்லாம் இந்த வருமான அடிப்படையில உட்படுத்தணும் அப்படின்னா, வாடகை மதிப்பை சேர்க்க வேண்டும். அதாவது நீங்க சொந்த அலுவலகமே வச்சிருக்கீங்க அப்படின்னா கூட, உங்களுக்கு நீங்க ஒரு நிறுவனம் நடத்துறீங்க. நான் கடை வேற ஒருத்தவங்களோட இடத்துலலாம் நடத்தல. வேற ஒருத்தவங்களோட இடத்துல நடத்துறேன்னா வாடகை குடுப்பேன். ஆனா சொந்த இடத்துல நடத்தும் பொழுது வாடகை அப்படிங்கிறத நீங்க தனியா பிரிச்சிடணும். அதுக்கப்புறம் தான் லாபம் அப்படிங்கறத கால்குலேட் பண்ணணும். சோ அப்படி பிரிக்கும் பொழுது அதையும் நீங்க இந்த இதுல காட்டணும் அப்படின்றாங்க. அடுத்தது இன்னொரு விஷயம் நடக்கும். இப்போ ஆஹ் என்னுடைய நான் ஒரு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடான ஒரு ஃபேமிலில பொறந்திருக்கேன் அப்படின்னா, எங்க அப்பாவுடைய வருமானமா மட்டும் தான் கன்சிடர் ஆகும். ஆனா, அந்த இடத்துல அந்த குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களும் என்ன பண்ணுவாங்க? உழைப்ப போடுவாங்க. எங்க அப்பாவோட உழைப்புக்கு ஏத்த ஊதியத்த குடுத்திருந்தா ஓகே. பட் என்னுடைய உழைப்புக்கு ஒரு ஊதியம் வந்திருக்கணும்ல. அது இந்த இடத்துல சேர்க்கணும். சேர்க்கப்படாமல் போவதற்கான வாய்ப்பு இருக்கு. இது இன்னும் உங்களுக்கு இன்டெப்த்தா புரியணும்னா, செலவு அடிப்படையில வாங்கும்போது உங்களுக்கு புரியும். இன்னும் இன்டெப்த்தா புரியும். ஏன்னா, இப்ப நான் ஒரு வேலை செய்ய முடியுது அப்படின்னா, எனக்கு டைமுக்கு சோறு கிடைக்கணுமா? அந்த சோற யார் செஞ்சுர்றாங்க? அம்மா, அப்பா செய்றாங்களா? சோ, அப்ப எங்க அம்மா வேலை செய்றாங்க. அந்த வேலைக்கு நான் சம்பளம் குடுக்குறேனா? இல்லல்ல. அப்ப அவங்களுடைய உழைப்புனால தான் என்னால கரெக்ட்டா வேலை பார்க்க முடியுது. என்னோட வேலையினால தான் உற்பத்தி கரெக்ட்டா இங்க நடக்குது. அப்போ இந்த இடத்துல அவங்களுடைய உழைப்புக்கான வருமானம்ங்கிறது தரப்படலல்ல. அதையும் இங்க குடுக்கணும் அப்படிங்கிறாங்க. சோ, அதுதான். குடும்ப தொழிலாளர்களின் உழைப்புக்கேத்த ஊதியமானது சேர்க்கப்பட வேண்டும். ஆனா வருமான அடிப்படையில கால்குலேட் பண்ணும்போது, இதெல்லாம் வந்து மிஸ் ஆகறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் லாஸ்ட்டா என்ன பண்ண போறோம்னா, எக்ஸ்பெண்டிச்சர் ஆஸ்பெக்ட். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு நாட்டுடைய வருமானத்த கால்குலேட் பண்ணா, அந்த நாட்டுல எவ்வளவு செலவு செஞ்சாங்கங்கிறத கண்டுபிடிச்சாலே அந்த நாட்டுடைய வருமானத்த சொல்லிடலாம். ஓகேவா? ஏன் அப்டின்னா, என்கிட்ட ரூ. 10 இருந்தா தான் ரூ. 10 செலவு செய்ய முடியும். அப்ப என்னோட வருமானம் ரூ. 10 இருந்தா தான் ரூ. 10 செலவு செய்ய முடியும். அப்ப ரூ. 10ங்கிற செலவ கண்டுபிடிச்சோம்னா, என்னோட வருமானம் ரூ. 10ங்கிறது ரூவர்ஸ்ல என்னால சொல்லிட முடியும். அப்டிங்கிறது தான் இந்த கான்செப்ட். வேற ஒண்ணும் இல்ல. சோ அப்போ ஒரு ஆண்டில் சமுதாயத்தில் உள்ளவர்களால் மேற்கொள்ளப்படும் மொத்த செலவுகளை கூட்டினால், அந்த நாட்டின் வருமானத்தை கணக்கிட முடியும் அப்டிங்கிறது தான். அப்ப மொத்த செலவு அப்டின்னா, இதுக்கு என்ன சொல்றாங்கன்னா, ஜிஎன்பி கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அப்படிங்கிறது அந்த நாட்டுடைய மொத்த வருமானத்தை ஜிஎன்பி பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம்னு கொடுத்துருக்காங்களா? இது என்னங்கிறத நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லல. ஏன் சொல்லலைன்னா, இந்த இடத்துல சொன்னாதான் உங்களுக்கு இன்னும் இன்டெப்த்தா புரியும். இவ்வளவு டேர்ம்ஸ் எல்லாம் நீங்க பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் சொன்னாதான் புரியுங்கிறதால சொல்லணும். சிங்கிறது என்னதான் தனியார் நுகர்வு செலவு. தனியார் நுகர்வு செலவு அப்படின்னா என்னன்னா, அதாவது இந்த வருஷம் நம்மளோட நாட்டு வருமானம் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த வருஷம் ஜிஎன்பி கால்குலேட் பண்றாங்க அப்படின்னா, இந்த வருஷம் இந்த 12 மாசத்துக்குள்ள நீங்க ஒவ்வொரு குடிமகனும் செலவு செய்ததை தனியார் நுகர்வு செலவுன்னு எடுத்துக்குவாங்க. அதாவது நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தானே செலவு செய்வோம். ஒரு பண்டத்தையோ, ஒரு பணியோ வாங்குறதுக்காக செலவு செய்வோமா? சோ அப்ப அந்த செலவுகளை என்னன்னு எடுத்துப்பாங்கன்னா, சீன்னு எடுத்துப்பாங்க. இதுல ஐ அப்படின்னா என்னன்னா, இந்த வருஷத்துக்கு தேவையான தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக செய்யப்பட்ட செலவில்ல. பின்னாடி ஃபியூச்சர்ல எனக்கு ஒரு தேவை ஏற்படும். அதுக்கான செலவையும் நான் இந்த வருஷமே பண்றேன்ல. சோ அது என்னன்னு சொல்லலாம், ஒரு இன்வெஸ்ட்மென்ட் சொல்லலாமா? அதுதான் முதலீட்டு செலவுன்னு சொல்றாங்க. ஒரு தனிநபர் ஃபியூச்சர்ல அவர் யூஸ் பண்றதுக்கு தேவையானத இந்த வருஷமே வாங்கிட்டாருன்னா, அது இந்த வருஷத்துடைய நாட்டு வருமானத்துல கால்குலேட் பண்ணிடுறாங்க. சோ அதான் இப்போ ஒரு வீடு கட்டுறீங்க. வீடு கட்டுறீங்கன்னா, அந்த வீட்ல அடுத்த ஒரு 10 வருஷம் வாழப் போறீங்க. சோ அப்ப அந்த 10 வருஷம் நீங்க வாடகை குடுக்கணும்னு அவசியம் இல்லல்ல. சோ அப்ப அந்த 10 வருஷம் நீங்க ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்றீங்கல்ல. சோ அதையும் அந்த 10 வருஷத்துக்கான இன்வெஸ்ட்மென்ட் எந்த இயர் பண்ணீங்க? இந்த இயர் பண்ணீங்களா? சோ அதுவும் இந்த நாட்டு வருமானத்துல இன்க்ளூட் ஆயிடும். சோ அதுதான். ஓகேங்களா? அதுதான் ஐன்னு எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் ஜிங்கிறது என்னன்னா, அரசின் கொள்முதல் செலவு. அரசுடைய கொள்முதல் செலவு. இப்போ மக்கள் செலவு பண்ணத ஆட் பண்ணியாச்சு. அதாவது பிரசன்ட்ல செலவு பண்ணது, ஃபியூச்சர்க்காக அவங்க செலவு பண்ணது. மொத்தமா ஆட் பண்ணியாச்சு. சி பிளஸ் ஐ. ஓகே. நெக்ஸ்ட் கவர்மெண்ட் எவ்வளவு செலவு பண்ணுச்சுன்னு தெரியணுமா? கவர்மெண்ட் என்னென்னத்துக்குலாம் செலவு பண்ணுனா, ஒண்ணு பண்டத்த வாங்குறதுக்காக செலவு பண்ணலாம்.
இல்லன்னா ஏதாவது ஒரு பணிய வாங்கி இந்த சமுதாயத்த மேம்படுத்துறதுக்காக செலவு பண்ணலாம். பண்டம் அப்டின்னா கவர்மெண்ட் எப்படிலாம் ஒரு பண்டத்த வாங்கும் அப்டின்னா, இப்ப கவர்மெண்ட் என்ன பண்ணும்? ஸ்கூல் கட்டும், காலேஜ் கட்டும், மருத்துவமனை கட்டுவாங்க, பிரிட்ஜ் கட்டுவாங்க, ரோடு போடுவாங்களா? சோ இந்த கட்டுமான பணிகளுக்கு தேவையான பொருட்கள வாங்கணுமா கவர்மெண்ட்டு? அதுக்கு ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட்ட செலவு பண்ணுமா? சோ அதுதான் கவர்மெண்டோட செலவு. அப்ப பண்டங்களை வாங்குவதற்காக கவர்மெண்ட் செய்யக்கூடிய செலவு, இந்த கவர்மெண்டோட செலவா இந்த ஜிங்கிற இடத்துல இன்க்ளூட் ஆகும். இப்ப பண்டங்கள் மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. பணிகளும் இன்க்ளூட் ஆகும். பணிகள் அப்படிங்கும் பொழுது என்னெல்லாம் பணிகள வாங்குது கவர்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கல்வி கூடங்களை கட்டிட்டீங்க. காலேஜ், ஸ்கூல்லாம் கட்டிட்டீங்க. அதுல சொல்லிக் குடுக்கறதுக்கு ஆசிரியர்கள் வேணுமா? அப்ப ஆசிரியர்கள் ஒரு ப்ராடக்ட் அங்க வந்து உற்பத்தி செய்றாங்களா? ப்ராடக்ட்ட உற்பத்தி பண்ணல. ஒரு பணியை குடுக்குறாங்க. அவங்க வந்து அவங்களுடைய நாலேட்ஜ அங்க இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ்க்கு குடுக்குறாங்க. அதன் மூலமா இந்த கண்ட்ரி டெவலப் ஆகுது. ஓகேங்களா? அதனால இந்த கண்ட்ரியோட உற்பத்தி அதிகரிக்குது. அப்போ அந்த உற்பத்திய அதிகரிப்பதற்காக கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, ஆசிரியர்களை நியமிச்சு அவங்க கிட்ட இருந்து அந்த பணிகளை வாங்குறாங்களா? அப்ப ஆசிரியர்களுக்கான சம்பளம் யாரு குடுக்குறா? கவர்மெண்ட். அப்ப அதுவும் என்ன ஆகும் அப்டின்னா, பணிகளுக்காக கவர்மெண்ட் செய்யக்கூடிய செலவாக கன்சிடர் ஆகும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்குலாம் ஒரு டவுட் வரலாம். என்னன்னா, நம்ம ஆசிரியர்ங்கிறவன் ஒரு தனி மனிதர். அவனுக்கு வரக்கூடிய வருமானத்த வச்சு தான் அவன் செலவு செய்வான். அப்ப தனி மனிதர் வருமானத்திலேயே இந்த இடத்திலேயே சீலயே அது இன்க்ளூட் ஆயிடுமே அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொருளாதார அடிப்படையில, செலவின் அடிப்படையில ஒரு நாட்டுடைய வருமானத்தை கணக்கிடும் பொழுது, கவர்ன்மென்ட் எம்ப்ளாயீஸோட அ செலவுகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த ஜீல தான் வரும். ஏன்னா கவர்ன்மென்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வருமானம் யார் குடுக்குறா? கவர்ன்மென்ட். ஏன் குடுக்குது? அது ஒரு பணியை அவங்க கிட்ட இருந்து வாங்குது. சோ அந்த பணிகளுக்கான செலவாகத்தான் அவங்களுக்கு வருமானம் குடுக்குது. சோ அதனால அந்த கவர்ன்மென்ட் எம்ப்ளாயீஸ் செய்யக்கூடிய செலவுகள் இந்த இடத்துல கவர்ன்மென்ட் உடைய செலவுகளுக்கு கீழயே வந்துரும். ஓகேங்களா? இங்க தனிநபருடைய செலவுகளா வராது. அப்படி போட்டீங்க அப்படி கணக்கிடுறாங்க அப்படின்னா, இது இங்கேயும் அவங்களோட செலவு கால்குலேட் ஆன மாரி ஆயிடும். டீச்சர்ஸோட, டாக்டர்ஸோட செலவெல்லாம் இங்கேயே கால்குலேட் ஆன மாரி ஆயிடும். இங்கேயும் கால்குலேட் ஆன மாரி ஆயிடும். டபுள் டைம் கால்குலேட் ஆன மாரி ஆயிடும். சோ, அதனால இது எல்லாமே அவங்க ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணுவாங்க. கவர்ன்மெண்ட் வந்து இந்த அடிப்படையில ஜிஎன்பி கால்குலேட் பண்ணும்போது, ஓகே, சொந்த தொழில் செய்றவங்க ஒரு பிரைவேட் செக்டார்ல வேலை பார்க்கிறவங்களோட செலவுகள மட்டும் தான் இந்த இடத்துல கன்சிடர் பண்ணும். இந்த இடத்துல கவர்ன்மெண்ட் எம்ப்ளாயியோட செலவுகள கன்சிடர் பண்ணும். ஏன்னா, அவங்களுக்கான சம்பளத்த யார் குடுக்குறான்னா கவர்ன்மெண்ட். கவர்ன்மெண்ட் செலவு செய்யுது. அந்த செலவு வச்சு தான் இவங்களுக்கு போகுது அப்படிங்கும்போது, அது இங்கேயே இன்க்ளூட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுல அவங்க கிளியரா இருப்பாங்க. ஓகேவா? சோ, அதனால தனிநபரின் நுகர்வு செலவுகள், அடுத்தது தனிநபர் முதலீட்டு செலவுகள், அடுத்தது கவர்மெண்ட்டோட செலவுகள். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணா மொத்த செலவுகள் கிடைச்சிருமா? இது மட்டும் இல்லாம நிகர ஏற்றுமதியும் எப்பவுமே அது எந்த முறையில நீங்க கால்குலேட் பண்ணாலும் சரி, நிகர ஏற்றுமதி எவ்வளவு ஏற்றுமதி பண்ணோம், எவ்வளவு இறக்குமதி பண்ணோம். அது என்ன அப்படிங்கிறத நம்ம இன்க்ளூட் பண்ணிடணும். அது எல்லா மெத்தட்லயுமே இன்க்ளூட் பண்ணிடணும். அப்ப மொத்த செலவுகளை கூட்டினால், அந்த நாட்டின் மொத்த செலவு அந்த நாட்டின் வருமானத்திற்கு சமமாகும். அவ்வளவுதான். ஓகேங்களா? அந்த நாட்டின் வருமானத்தை ஜிடிபி வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. ஜிஎன்பி வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல மொத்த நாட்டு உற்பத்திய வச்சு கால்குலேட் பண்றாங்க. அவ்வளவுதான். புரிஞ்சா எல்லாருக்குமே? தட்ஸ் இட். அண்ட் இதுல இருக்கக்கூடிய முன்னெச்சரிக்கைகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொருள் செலவு பண்றீங்கங்கிறீங்க. செகண்ட் ஹேண்ட்ல ஒரு பொருள வாங்குறீங்க. அப்ப அதுக்கு செலவாகுதே. அந்த செலவ இங்க ல கன்சிடர் பண்ணுவாங்கன்னா, பண்ண மாட்டாங்க. முன்னாடி சொன்ன அதேதான். ஒரு பொருள உற்பத்தி செஞ்சு ஃப்ரெஷ்ஷா ஒரு பொருள உங்ககிட்ட குடுக்குறாங்கன்னா தான், அதுக்கு நீங்க செய்யக்கூடிய செலவு மட்டும் தான் இங்க கன்சிடர் ஆகுமே தவிர, செகண்ட் டைம் ஒரு ப்ராடக்ட் உங்ககிட்ட கைமாறும்போது, அதுக்கான செலவு நீங்க பண்ணக்கூடியது கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா, உங்களுடைய செலவு அதுக்கு முன்னாடி பண்ணான்ல, அவனுடைய செலவோட போய் இதாயிடும். இப்ப ஆட் ஆன் ஆகாது. அவன் ரூ. 10 செலவு பண்ணி ஒரு ப்ராடக்ட்ட வாங்குனான் அப்படின்னா, ரூ. 10 செலவுங்கிறது இங்க ஆல்ரெடி கன்சிடர்ட் ஆயிடுச்சு. இப்ப அவன் உங்ககிட்ட ரூ. 2 வாங்கிட்டு அந்த ப்ராடக்ட்ட உங்ககிட்ட குடுக்குறான்னா, இவன் ரூ. 10 செலவு பண்ணான்ல, அதுல அவனோட பங்கு ரூ. 8, உங்களோட பங்கு ரூ. 2. மொத்தம் ரூ. 10. அதுதான் இந்த இடத்துல மொத்தமா போயிட்டு கணக்கீடு ஆகுமே தவிர, இந்த ரூ. 2 ஆட் பண்ணீங்கன்னா ரூ. 12 ஆயிடும். ஆனா அந்த பொருளுக்கு உண்மையா வந்து ரூ. 12 கிடையாது. ரூ. 10 தான். சோ அதனால அந்த 2 டைம் கால்குலேட் ஆகக்கூடாது அப்படிங்கிறனால, செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட்டா இருக்கட்டும், அல்லது பலமுறை கைமாற்றப்பட்ட பொருளா இருக்கட்டும், அதுக்கு நீங்க செய்யக்கூடிய செலவுகளை இந்த முறையில் கணக்கில் எடுத்துக்கொள்ள மாட்டாங்க. அடுத்தது, பங்குகள், பத்திரங்கள் வாங்க. நான் ஆல்ரெடி ஒரு பங்க வாங்கிட்டேன் அப்டின்னா, அது முடிஞ்சுச்சு. அத இன்னொருத்தங்களுக்கு கைமாத்தி விடும்போது நான் என்ன பண்ண மாட்டேன், 2ஆம் நிலை அங்காடிகளில் வாங்கக்கூடிய
பங்குகள் பத்திரங்களை நான் என்ன பண்ணக்கூடாதுன்னா கணக்குல இதுவும் அதேதான். செகண்ட் ஹேண்டா வந்துச்சுனாலே அது பங்கா இருக்கலாம், பத்திரமா இருக்கலாம், இல்ல ஒரு பொருளா இருக்கலாம். அதை கணக்கீடு பண்ணக்கூடாது. ஏன்னா முதல் டைம் வாங்கும்போது அதுக்கான செலவு என்னவோ அதை இந்த செலவு அடிப்படையில நான் நாட்டு வருமானம் கணக்கிடும் போது கணக்கிட்டு இருக்கேன். சோ அது செகண்ட் டைம் நான் போகும்போது அது இது பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அடுத்தது மாற்று செலுத்து நிலை. மாற்று செலுத்து நிலை அரசாங்கம் செலுத்தக்கூடிய முதியோர் ஓய்வூதியம் இதெல்லாம் வந்து இந்த செலவுல வந்து கன்சிடர் பண்ணிடக்கூடாது. ஏன்னா கவர்மெண்ட் வந்து பண்டம் வாங்கவும் பணிகள் வாங்குறதுக்கு மட்டும் செலவு பண்ணாது. இது இல்லாம எந்த வேலையும் செய்யாம ஓய்வூதியம் வாங்கக்கூடிய நபர்களுக்காகவும் செலவு செய்யும். அந்த செலவை இங்க கவர்மெண்டோட செலவா இந்த ஜிங்கிறதுல இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. அதற்கான காரணம் என்னன்னா அவங்க செய்யக்கூடிய செலவின் பிரதிபலனாக எந்த ஒரு பணியோ பண்டமோ கவர்மெண்ட்டுக்கு கிடைக்கல. ஓகேங்களா? கவர்மெண்ட் பண்டமும் பணியும் வாங்குவதற்காக செய்யப்பட்ட செலவுகள் மட்டுமே இந்த இடத்துல கன்சிடர் பண்ணுவாங்க. இதை கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அப்போ ஓய்வூதியத்தை கன்சிடர் பண்ணக்கூடாது. அடுத்தது இடைநிலை பண்டங்களுக்கு செய்யக்கூடிய செலவுகளும் இந்த இடத்துல கன்சிடர் பண்ணக்கூடாது. ஃபைனலா ஒரு ப்ராடக்ட் உங்க கைக்கு வருது, அதுக்கு இவ்வளவு காசு கொடுக்குறேன், இவ்வளவு செலவு பண்றேன் அப்படின்னா அது மட்டும் தான் கன்சிடர் பண்ணும். மத்த எதுவுமே பண்ணக்கூடாது. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஆல் தி 3 கான்செப்ட்ஸ் இங்க இருக்கிறது. நீங்க ஒன்ஸ் இப்ப படிச்சிட்டீங்கல்ல, பாத்துட்டீங்கல்ல, நீங்க ஒரு வாட்டி படிச்சு பாருங்க, உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னா காரணி செலவு, ஃபேக்டர் காஸ்ட்னு சொல்றாங்க. இது என்னங்கிறது நான் லாஸ்ட் கிளாஸ்லயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். காரணி செலவு அப்படின்னா ஒரு பொருளை நான் உற்பத்தி செய்யறேன், நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன், ஒரு பொருளை மேனுஃபேக்சர் பண்றேன் அப்படின்னா அந்த பொருளை உற்பத்தி செய்ய நான் என்னென்னலாம் வாங்கியிருப்பேன். கடலை மிட்டாய் உற்பத்தி செய்யறேன், கடலை வாங்கியிருப்பேன், வெல்லம் வாங்கியிருப்பேன், தண்ணி வாங்கியிருப்பேன், அடுப்பு வாங்கியிருப்பேன், அதுக்கு அடுத்தது கேஸ் வாங்கியிருப்பேன், இதெல்லாம் இருக்குல்ல. சோ ஒரு பொருளை உற்பத்தி செய்ய தேவையான பொருட்களை காரணிகள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அந்த காரணிகள் மீது செய்யப்பட்ட செலவுகள் தான் காரணி செலவுகள், வேற ஒண்ணுமே இல்லை. அப்ப காரணி செலவு என்பது ஒரு நிறுவனம் பண்டங்கள் பணிகளை உற்பத்தி செய்யும் போது உற்பத்தி காரணிகளுக்காக செய்யும் செலவு. ஓகேங்களா? அது என்னவா வேணாலும் இருக்கலாம், நிலமா இருக்கலாம், உழைப்பா இருக்கலாம், முதலா இருக்கலாம். நான் கடலை, அடுப்பு, தண்ணி, வெல்லம் இதெல்லாம் என்னுடைய முதல். அடுத்தது அதுக்கு வேலை செஞ்சாங்கல்ல, அவங்களுக்கு கூலி கொடுத்திருப்பேன், அதுவும் அந்த உற்பத்தியில ஆகும். அடுத்தது நான் ஒரு ஃபேக்டரி வச்சிருக்கேன், அந்த ஃபேக்டரியோட நிலம் என்னது இல்ல வேற ஒருத்தவங்களுக்கு, அப்ப அவங்களுக்கு வாடகை கொடுத்திருப்பேன், அது எல்லாமே அந்த உற்பத்தி செலவுல இன்க்ளூட் ஆயிருக்கும். ஓகேங்களா? சோ அந்ததான் வந்து காரணி செலவு அப்படின்னு சொல்றேன், வேற ஒண்ணுமே இல்லை. இந்த காரணி செலவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இருக்காது, என்னன்னா வரி இன்க்ளூட் ஆயிருக்கு. அதாவது ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கு தேவைப்பட்ட செலவுகள் மட்டுமே இந்த காரணி செலவுல இன்க்ளூட் ஆயிருக்கும். அந்த பொருளை உற்பத்தி செஞ்சதுக்கு அப்புறம் அவ்வளவுதான், ஃபைனல் ஸ்டேஜ்க்கு வந்துருச்சு, அது மார்க்கெட்டுக்கு வரும்போது அது மேல டாக்ஸ் ஆட் ஆகும். அப்ப காரணி செலவுல டாக்ஸ் இருக்குமா அப்படின்னா டாக்ஸ் இருக்காது. ஓகேங்களா? சோ அரசுக்கு செலுத்தும் வரிகள் உற்பத்தி செலவில் சேர்ப்பதில்லை, ஏனெனில் வரிகள் நேரடியாக உற்பத்தி நடவடிக்கைகளில் பங்கு பெறுவதில்லை. அங்காடிக்கு போகும்போதுதான் அது வரும். சோ அப்ப அங்காடி விலையில தான் அந்த டாக்ஸ் ஆனது இன்க்ளூட் ஆயிருக்குமே தவிர காரணி செலவுல டாக்ஸ் இன்க்ளூட் ஆயிருக்காது. ஓகேங்களா? அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னா உற்பத்தி உதவி தொகைகள் நேரடியாக விளைவை ஏற்படுத்துவதால் இது காரணி செலவில் சேர்க்கப்படுது. காரணி செலவுல மானியங்களும் ஆட் பண்ணிக்கணும். இது ஏங்கிறத லாஸ்ட் கிளாஸ்ல நீங்க பாத்துருப்பீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அங்காடி விலை அப்படின்னா என்னன்னா அவ்வளவுதான், ஃபேக்டரியில இருந்து ப்ராடக்ட் வெளில வந்துருச்சு. சோ இப்ப அந்த ப்ராடக்ட் மேல கவர்மெண்ட் கட்ட வேண்டிய டாக்ஸோட போட்டு மக்கள் கிட்ட டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க. சோ அப்ப உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் பணிகள் அங்காடி விலையில் விற்கப்படுவதை குறிப்பது அங்காடி விலை. இந்த அங்காடி விலையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டாக்ஸும் இன்க்ளூட் ஆயிருக்கும். அங்காடி விலை என்பது நுகர்வோர் பொருட்களுக்கான விலையை விற்பனையாளர்களிடம் செலுத்தி பொருளை பெறுவது. இப்ப 120 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட் நான் வாங்குறேன்னா அந்த 120 ரூபாய்க்குள்ள டாக்ஸ், அந்த பொருளை மேனுபேக்சர் பண்ண காஸ்ட் எல்லாம் இன்க்ளூட் ஆகி வந்துடும். சோ அதுதான் வந்து அங்காடி விலை அப்படிங்கிறது. ஓகேங்களா? அங்காடி விலை நிர்ணயிக்கப்படுகின்ற பொழுது காரணி விலையில் அரசு விதித்த வரி ஆனது சேர்க்கப்படுகிறது. காரணி விலைனா ஒரு ப்ராடக்ட மேனுபேக்சர் பண்ண ஆன காஸ்ட், அதோட டாக்ஸ சேர்த்துட்டு அண்ட் மானியத்தை கழிச்சிட்டு அங்காடி விலையானது கொடுத்திருப்பாங்க. இது என்னங்கிறது உங்களுக்கு டீட்டெயிலா நான் லாஸ்ட் கிளாஸ்லயே சொல்லிட்டேன். சோ அதனால ஃபர்ஸ்ட் கிளாஸ் வீடியோ பாத்துக்கோங்க. ஓகே? நெக்ஸ்ட் அரசு விதிக்கும் வரிகள் உற்பத்தியாளர்களுக்கு செலவாக இருப்பதால் அவை விலையில் சேர்க்கப்படும். மாறாக அரசு செலுத்திய உதவி தொகைகள் காரணி செலவில் சேர்க்கப்படுவதால் இத்தொகைகள் விலையில் சேர்க்கப்படுவது இல்லை. அதாவது அரசு விதிக்கக்கூடிய வரிகளானது உற்பத்தியாளர்களுக்கு செலவா மாறுறதுனால அது அங்காடிக்கு வரும்போது அதை ஆட் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? ஆனா அரசு மானியம் கொடுக்குது அப்படின்னா அந்த உற்பத்தி செலவுல அந்த மானியம் எவ்வளவோ அந்த அளவு குறைஞ்சிரும். அதனால காரணி செலவை சேர்க்கப்படுவதால் இந்த தொகையில் விலை, அதாவது இந்த அங்காடி பிரைஸ்ல மானியத்தை ஆட் பண்ணிருக்க மாட்டாங்க, மைனஸ் பண்ணிருப்பாங்க. ஓகேவா? சோ அப்ப அங்காடி விலைங்கிறது காரணி செலவு மைனஸ் உதவி தொகைகள் பிளஸ் டாக்ஸ்.
ஓகேங்களா? இந்த இடத்துல பிளஸ் டாக்ஸ் கொடுக்கல, பிளஸ் டாக்ஸ். ஆனா காரணி செலவுங்கிறது சந்தை விலை, இந்த அங்காடி விலையில இருந்து மறைமுக வரியை மைனஸ் பண்ணிட்டு மானியத்தை ஆட் பண்ணிருப்பாங்க. அடுத்தது காரணி விலையில் நாட்டு வருமானம், ஃபேக்டர் காஸ்ட்ல நாட்டு வருமானம் அப்படின்னா என்னன்னா, மொத்த மதிப்பு, அதாவது நிகர மொத்த உள்நாட்டு மதிப்பு மைனஸ் தேய்மானம் தான் நிகர இது. சோ அதுல இருந்து வரிய மைனஸ் பண்ணிட்டு நிகர வெளிநாட்டு காரணிகளை ஆட் பண்ணிருப்பாங்க. இது எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்ததுதான். காரணி அதாவது இந்த இடத்துல பார்த்திருப்போம். இங்க இருக்கு பாருங்க. இதெல்லாம் நான் உங்களுக்கு டீடைல்டா இந்த இந்த டேர்ம் தான் இங்க பின்னாடி கொடுத்திருக்கிறது. இங்க என்என்பி என்னது? ஜிஎன்பில இருந்து தேய்மானத்தை கழிப்பாங்களா? இதைத்தான் அந்த இடத்துல 2ஆ வந்து குடுத்திருக்காங்க. வேற ஒண்ணுமே இல்ல. ஓகே. சோ இதெல்லாமே நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. சொன்னேன்ல, நான் மறுபடியும் அரைச்சமாவே திரும்பி அரைக்கல. ஓகே. நெக்ஸ்ட் போலாம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நாட்டு வருமானத்தை கண்டுபிடிக்கிறாங்கல்ல, இத்தனை முறை இருக்கு, 3 முறை இருக்கு. இந்த 3 முறையில நாட்டு வருமானத்தை கண்டுபிடிக்கிறோம். இதனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாட்டோடைய பொருளாதார வளர்ச்சியை நம்மளால அறிஞ்சுக்க முடியும். ஒரு நாட்டுல எவ்வளவு பண்டங்கள் உற்பத்தி செய்றாங்க, பணிகள் உற்பத்தி செய்றாங்க, அது எப்படி மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, அடுத்தது எவ்வளவு செலவு மக்கள் செய்யறாங்க, எவ்வளவு சேமிக்கிறாங்க, வரி எவ்வளவு விதிக்கிறோம், இது எல்லாத்தையுமே இந்த நாட்டு வருமானத்தை கணக்கிட்டா மட்டும்தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? அடுத்தது நம்ம நாட்டுடைய டெவலப்மெண்ட்காக கவர்மெண்ட் என்ன பண்ணும்? பணவியல் கொள்கைகளையும் பொதுநிதி கொள்கைகளையும் உருவாக்குவாங்கல்ல. சோ அப்ப நம்மளுடைய வருமானம் என்னன்னு தெரிஞ்சாதானே நம்ம ஒரு ஸ்கீம கொண்டு வர முடியும். சோ அப்போ ஒரு பிளான போட முடியும். சோ அதுக்கு நாட்டு வருமானது உதவிடுது. அடுத்தது திட்டமிடலுக்கும். இப்போ கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணுது. இந்த ஸ்கீம் அனௌன்ஸ் பண்றேன்பா அப்படின்னு சொல்லி. இப்போ மகளிர் உதவி தொகையே நம்மளுடைய கவர்மெண்டே குடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப இந்த தமிழ்நாட்டுடைய வருமானம் என்னன்னு தெரிஞ்சாதான் உதவித்தொகை குடுக்க முடியுமா? இங்க வரக்கூடிய வருமானத்த வச்சு இந்த மக்களுக்கு உதவித்தொகை குடுக்க முடியுமா? முடியாதுன்னு சொல்ல முடியும். கரெக்ட்டா? சோ ஒரு திட்டமாக இருக்கட்டும், ஒரு திட்டத்தை அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை மதிப்பிடுவதற்கும் ஒரு நாட்டுடைய வருமானமானது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அதுக்காக தான் கால்குலேட் பண்றாங்க. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நம்மளுடைய நாட்டோட வருமானம் என்னன்னு தெரிஞ்சாதான், மத்தோட நாட்டோடைய வருமானம் என்ன அப்படிங்கறத அவங்க டிக்ளேர் பண்ணுவாங்க. அப்ப அவன விட நம்ம அதிகமா வருமானம் சம்பாதிக்கிறோம்பா. சோ அப்படிங்கும்போது நம்ம நாடு வளர்ச்சி பாதையை நோக்கி போகுது. இல்லப்பா அவனோட கம்மியா இருக்கு. அப்ப நம்ம நாடு வளர்ச்சி குன்றி இருக்கு. சோ இதெல்லாமே சொல்ல முடியும். அப்ப மற்ற நாடுகளோட நம்ம ஒப்பிடணும் அப்படின்னா, நம்மளுடைய நாட்டு வருமானத்துடைய விவரங்கள் தேவைப்படும். அதற்காக ஒவ்வொரு நாட்டுடைய வருமானத்தையும் கணக்கிட வேண்டும். அடுத்தது நாட்டு வருமானத்தின் மூலமாக தான் பெர் கேபிட்டா இன்கம், தலா வருமானம். சராசரியா அந்த நாட்டுல இருக்கக்கூடிய மக்களுடைய வருமானம் என்ன? அவங்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது ஒரு நாட்டில் இருக்கும் பல்வேறு உற்பத்தி காரணிகளுக்கான வருமான பகிர்வை தெரிந்து கொள்வதற்கு நாட்டு வருமானம் தேவை. இவை பேரியல் பொருளாதார காரணிகளான வரி, ஜிடிபி விகிதம், நடப்பு கணக்கு ஜிடிபி விகிதம், நிதி பற்றாக்குறை ஜிடிபி விகிதம், கடன் ஜிடிபி விகிதம், இதெல்லாம் கண்டுபிடிக்கணும்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஜிடிபினா என்னன்னு தெரியும். ஜிடிபி என்னன்னு தெரியணும்னா ஜிடிபி தான் இந்த நாட்டுடைய வருமானம். அப்ப நாட்டுடைய வருமானத்தை கண்டுபிடிச்சாதான் இந்த பேரியல் பொருளாதார காரணிகளை பயன்படுத்தி நம்மளுடைய நாடானது வளர்ச்சி பாதையில போதா, இல்ல எப்படி இன்னும் டெவலப் பண்ணலாம், அதுக்கு என்ன நிதி கொள்கையை கொண்டு வரலாம், அதுக்கு என்ன பணவியல் கொள்கைகளை கொண்டு வரலாம் அப்படிங்கறது எல்லாத்தையுமே பிளான் பண்ண முடியும். சோ ஒரு நாட்டு வருமானத்தை இந்த காரணங்களுக்காகத்தான் கணக்கிட வேண்டும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொடுத்திருக்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நாட்டுடைய வருமானத்தை கணக்கிடுறோம். எத்தனை முறையில? 3 முறையில. ஒண்ணு செலவு அடிப்படையில இருக்கலாம், வருமான அடிப்படையில இருக்கலாம், உற்பத்தி அடிப்படையில இருக்கலாம். கணக்கிடுறோம்ப்பா. இந்த கணக்கீடு ஏற்படும் பொழுது ஏதாவது சிக்கல்கள் இருக்கான்னா, பல சிக்கல்கள் இருக்கு. பல எரர்ஸ் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுதான் இங்க கொடுத்திருக்காங்க. என்னென்ன சிக்கல்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாற்று செலுத்துதல்கள், அடுத்தது தேய்மானங்கள் மதிப்பீடு செய்வதில் சிக்கல், பணம் செலுத்தப்படாத சேவைகள், சட்டவிரோத நடவடிக்கைகளால் கிடைக்கும் வருமானம், சொந்த நுகர்வுக்கு ஆன உற்பத்தி மற்றும் விலை மாற்றம், மூலதன லாபம், புள்ளி விவர சிக்கல், இது எல்லாமே சிக்கல் தான் அப்படின்றாங்க. அப்படி என்ன? ஒவ்வொன்றும் பார்க்கலாமா? இப்ப மாற்று செலுத்துதல்கள் அப்படின்னா டிரான்ஸ்ஃபர் ஃபண்ட்ஸ்னா என்னன்னு சொன்னோம். கவர்மெண்ட் ரிட்டயர் ஆனதுக்கு அப்புறம் கொடுக்கக்கூடிய ஓய்வூதியம், அதுக்கப்புறம் வேலை இல்லாதவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உதவித்தொகை, அதுக்கப்புறம் கல்வி வளர்ச்சிக்காக ஒரு குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய கல்வி உதவித்தொகை, அடுத்தது ஒரு பர்டிகுலர் இண்டஸ்ட்ரி நடத்துறாங்கன்னா அவங்களுக்கு மானியம் கொடுக்குறாங்க. இந்த மானியம் இதெல்லாம் தான் வந்து இந்த டிரான்ஸ்பர் ஃபண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. டிரான்ஸ்பர் பேமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. சோ இதுக்கு ரிட்டர்னுக்கு கவர்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு பணியோ பண்டமோ கிடைக்குதான்னா கிடைக்கல. அப்போ ஒரு உற்பத்திக்கு செலவு செஞ்சா அது செலவு முறையில நம்ம கன்சிடர் பண்ணோம். ஆனா இந்த இடத்துல பண்ண முடியாதுல்ல.
ஓகேவா? சோ அதனால இத பண்ணக்கூடாது. இதை நாட்டு வருவாயில் சேர்ப்பதில்லை. அதே மாரி நாடு மற்ற வேர்ல்டு பேங்க்ல கடன் வாங்கியிருப்பாங்கல்ல, அதுக்கான வட்டியும் எந்த இடத்துலயுமே இங்க எங்கேயுமே சேர்த்திருக்க மாட்டாங்க. சோ அதுவும் இங்க இதுல. சோ அதனால நம்மளுடைய நாட்டுடைய உண்மையான வருமானம், உண்மையான வளர்ச்சி என்பதை கணக்கிடுவதில் இதெல்லாம் பிரச்சனைகளாக அமைந்திருக்கு அப்படின்றாங்க. அடுத்தது தேய்மானங்களுடைய மதிப்பீடு. தேய்மானம் அப்படின்னா என்னன்னா, இந்த செகண்ட் ஹேண்ட் ப்ராடக்ட் தான். ஆனா எக்ஸாக்ட்டா உங்களால தேய்மானம் சொல்ல முடியுமா? அப்படின்னா முடியாது. தேய்மானம் கொடுப்பளவு, விபத்து இழப்பீடு, பழுது கட்டணங்கள் முதலானவற்றை நாட்டு வருவாயிலிருந்து கழிப்பது என்பது மிக எளிதானது. அதாவது மொத்த நாட்டு உற்பத்தியிலிருந்து நிகர நாட்டு உற்பத்தி கண்டுபிடிக்கணும்னா தேய்மானத்த கழிக்கிறோங்கிறோம்ல, எக்ஸாக்ட்டா அந்த தேய்மானம் என்னன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா நிகர நாட்டு உற்பத்திங்கிறது தான் உண்மையா உற்பத்தி செய்யப்பட்ட அளவை குறிக்கக்கூடியது. சோ அந்த உண்மையான உற்பத்தி செய்யப்பட்ட அளவை குறிக்கணும் அப்படின்னா, தேய்மானத்த கழிக்கணும். அந்த தேய்மானத்தை எக்ஸாக்ட்டா கணக்கிட முடியாது. சோ அதனால ஒரு சில பிரச்சனைகள். உண்மையான வளர்ச்சியை நம்மளால சொல்ல முடியாது. அடுத்தது, பணம் செலுத்தப்படாத சேவைகள். அது என்ன பணம் செலுத்தப்படாத சேவைகள்? இப்போ ஒரு குடும்ப தலைவன் வேலைக்கு போய் வருமானம் ஈட்டுறான் அப்படின்னா, அந்த குடும்பத்துடைய மொத்த வருமானமும் வந்து அந்த குடும்ப தலைவனோட வருமானமா தான் நம்ம எடுத்துக்கிறோம். அப்ப அவனோட உற்பத்திய மட்டும் தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஆனா அவன் நிம்மதியா போய் வேலை செய்யணும்னா, வீட்ல ஒரு பெண்மணியோ, அல்லது ஒரு ஆணோ, ஒரு பிள்ளையோ, யாரோ ஒருத்தர் வந்து சமைச்சு, அவனுக்கு துணி துவைச்சு போட்டு, எல்லா வேலையும் பார்க்கணும்ல. அப்ப அந்த உழைப்பு அந்த உழைப்புக்கான வருமானமானது, நாட்டுடைய வருமானத்துல சேர்க்கப்படல. இது ஒரு அ பணம் செலுத்தப்படாத ஒரு சேவையாகத்தான் கன்சிடர் பண்ணப்படுது. இது மட்டும் இல்ல. இப்போ நீங்க வந்து ஏதாவது ஒரு கடைக்கு போறீங்க. உங்களுக்கு ஒரு பொருள் தேவைப்படுது. இப்போ ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போறீங்க. நான் எல்லா ரிலேட்டிவ்ஸும் சொல்லல. டிஸ்க்ளைமர் போட்டுறேன். இப்போ உங்க ரிலேட்டிவ் ஒரு கடை வச்சிருக்காரு. போறீங்க ஒரு ரூ. 10 ஜூஸ் எடுத்து குடிக்கிறீங்க. ரூ. 10 உங்ககிட்ட வாங்குவாரா? வாங்க மாட்டாரு. இல்லப்பா பரவால்லப்பா. அன்பு. ஓகேயா? சோ அந்த இடத்துல அவர் குடுத்த அந்த ஃபுட்டுக்கு நீங்க பே பண்ணலல்ல. சோ அப்ப செலவு அடிப்படையில கணக்கிடும்போது அந்த ரூ. 10 அங்க கணக்கீடு ஆகாதுல்ல. சோ அன்பின் நிமித்தமாக இல்ல வேற ஒரு வேலை. ஏதாவது ஒரு வேலையாள் இப்ப உங்க வயல்ல வேலை செய்றாங்க. ஒரு மரத்த வெட்டணும். அப்ப மரம் வெட்டுறவர கூப்பிடுறீங்க. உங்ககிட்ட ரொம்ப பழக்கம். அதனால அவர் என்ன பண்றாருன்னா, ஃப்ரீயா வெட்டி குடுத்துட்டு போறாரு. அப்ப அந்த சேவைக்கு அவர் வந்து பணம் வாங்கலல்ல. சோ இந்த மாரி பணம் செலுத்தப்படாத சேவைகள்னால நடந்த உற்பத்தியானது இந்த நாட்டு வருமானத்துல கணக்கிடப்படுறதில்ல. சோ இது ஒரு சிக்கலாகவே அமைந்திருக்கு. அடுத்தது சட்டவிரோத நடவடிக்கைகளால் கிடைக்கும் வருமானம் அப்படின்றவல்ல. சோ இப்ப சூதாட்டம், அடுத்தது கடத்தல், சட்டவிரோதமா மது தயாரிக்கிறோம். இதனால ஒரு இன்கம் ஆனது இன்க்ளூட் ஆயிட்டே தான் வருது. கன்சிடர் பண்றோம். ஆனா இத நம்ம வந்து பயன்படுத்தக்கூடாது. சோ நாட்டு வருமானத்தில் இதெல்லாம் வந்து இன்க்ளூட் பண்றது இல்ல அப்படின்றாங்க. ஏன்னா கணக்கு காட்ட மாட்டாங்கல்ல. கணக்கு காட்டுனா தானே நம்மளுடைய நாட்டு வருமானத்துல அது ஆட் ஆகும். பட் சூதாட்டத்திலயும் சட்டவிரோதமா நடத்தல. ஸ்மக்லிங்லாம் பண்றாங்கன்னா, அதெல்லாம் நம்ம நாட்டு வருமானத்துல கணக்கீடு இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்களா? பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா கணக்கு காட்டப்படல. ஏன் கணக்கு காட்டப்படல? இட்ஸ் இல்லீகல். ஓகேவா? சோ அதனால இதெல்லாம் வந்து இன்க்ளூட் ஆயிருக்காது. அதனால நம்மளுடைய நாட்டு வருமானம், உண்மையான வருமானத்தை கணக்கிடுவதில் சிக்கலானது ஏற்படுது. அடுத்தது சொந்த நுகர்வுக்கு உற்பத்தி செய்தல் மற்றும் விலையில் ஏற்படக்கூடிய மாற்றம். ஒரு விவசாயி இருக்காரு. 10 கிலோ சோளத்த உற்பத்தி செய்றாருன்னா, 8 கிலோ விற்பனை செய்றாரு. ஆனா 2 கிலோ தன்னுடைய சுய தேவைக்காக பயன்படுத்திக்கிறாரு. சோ அது இங்க கணக்கில் காட்டப்படாமல் போகும். சோ அதனால நம்மளுடைய நாட்டுடைய உண்மையான வருமானம் என்னங்கிறது கணக்கிட முடியாது. உற்பத்தி அடிப்படையிலோ அல்லது செலவின் அடிப்படையிலோ, வருமான அடிப்படையிலோ கால்குலேட் பண்ணும்போது இது இன்க்ளூட் ஆயிருக்கா. சோ அதனால இதெல்லாம் சேர்க்கப்பட்டதாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க். சோ அதனால பிரச்சனைகளானது ஏற்படும். அடுத்தது நான் உற்பத்தி செய்ய ரூ. 100 தான் ஆச்சு. ஆனா அன்னைக்கு நான் விக்க போற அன்னைக்கு அந்த ரூ. 110க்கு விக்குது. அப்ப ரூ. 10 எக்ஸ்ட்ரா ஆகுது. சோ அப்ப அந்த விலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தினால் எனக்கு எக்ஸ்ட்ரா வருமானம் கிடைக்குது. ஆனா இதுக்கு ஈக்குவலான உற்பத்தி அங்க இருந்துச்சான்னா இல்ல. உண்மையான உற்பத்தி அடிப்படையில் கால்குலேட் பண்றது தான் உண்மையான நாட்டு வருமானம். சோ அந்த எக்ஸ்ட்ரா விலையில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எல்லாம் இருக்கறனால நம்முடைய உண்மையான நாட்டு வருமானத்தை கணக்கிட முடியவில்லை. அடுத்தது மூலதன லாபம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிப்ரிசியேஷன் பத்தி நம்ம கன்சிடர் பண்றோம். நாட்டு வருமானம் கால்குலேட் பண்ணும்போது, ஒரு கார வந்து செகண்ட் ஹேண்ட்ல போகும்போது, செகண்ட் டைம் விக்கும்போது அதெல்லாம் நான் வந்து கன்சிடர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். ஆனா, மூலதன லாபம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு வீடு கட்டுறீங்க, இல்ல ஒரு சொத்த விக்கிறீங்க அப்படிங்கும்போது, மேம் ஆல்ரெடி வாங்குன வீடு தானே மேம். ஆல்ரெடி வாங்குன சொத்து தானே மேம். இது செகண்ட் ஹேண்ட் போகும்போது கம்மியான விலைக்கு விப்பீங்களா? அதிகமான விலைக்கு விப்பீங்களா? அதிகமான விலைக்கு. ஏன்னா இப்ப ரூ. 10,00,000 ஒரு வீடு இருக்குன்னா, அதுவே 2 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது அது ஒரு ரூ. 15,00,000 ஆகுது. ரூ. 10,00,000 வாங்கி ரூ. 10,00,000க்கே விக்கிறாங்க. இல்ல அத விட கம்மியா விக்கிறாங்கன்னா, ஆல்ரெடி அது பெய்டு.
சோ அதனால அத கணக்கில் எடுத்துக்கொள்ள கூடாது. ஆனா எக்ஸ்ட்ரா விக்கிறாங்கல்ல, அப்ப அந்த 5,00,000 ரூபாய் இருக்குல்ல, சோ அது வந்து நம்மளுடைய நாட்டு வருமானத்துல கணக்கிடப்படுமானா படாது. ஏன்னா என்ன சொல்லிட்டேன் ஆல்ரெடி, செகண்ட் டைமா ஒரு இது பொருள் கைமாறுதுன்னா அது நாட்டு வருமானத்துல இன்க்ளூட் பண்றது இல்லங்கிறோம். சோ அப்ப இதனால கிடைக்கக்கூடிய அந்த 5,00,000 இங்க கிடைக்கிறது இல்ல. வருமானத்துல சேர்க்கப்படுவது இல்லை. நாட்டு வருமான கணக்கீட்டில் இந்த மூலதன லாபமானது, அதாவது காரு, ஃபோனு இதெல்லாம் வாங்குனீங்கன்னா, செகண்ட் ஹேண்ட்ல விக்கும்போது கம்மியான பிரைஸ்க்கு சேல் பண்ணுவீங்க. அதனால பிரச்சனை கிடையாது. ஆனா வீடு, சொத்து, பங்கு இதெல்லாம் போகும்போது அதிக விலைக்கு விக்கிறோம் அப்படிங்கும்போது, அந்த இடத்துல எக்ஸ்ட்ரா ஒரு அமௌண்ட் கிடைக்குதுல்ல, அது இந்த நாட்டு வருமானத்துல இன்க்ளூட் ஆயிருக்காது. அதனால உண்மையான வருமானமானது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது. அதுக்கு அடுத்தது புள்ளி விவர சிக்கல். இது என்னன்னா, ஒரு செலவின் அடிப்படையில வருமானத்த கண்டுபிடிக்கிறோம். இல்ல உற்பத்தி அடிப்படையில கண்டுபிடிக்கிறோம். இல்ல வருமான அடிப்படையில கண்டுபிடிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களோட வருமானம் என்ன? உங்களோட ஒவ்வொரு நாட்டுல இருக்கக்கூடிய ஒரு நாட்டில இருக்கக்கூடிய குடிமக்களுடைய வருமானத்த கணக்கிடும்போது, அரசு அதிகாரிகள் போய் வருமான கணக்கீட பண்றாங்க. உங்களுக்கு எவ்வளவுப்பா சம்பளம்? உங்களுக்கு எவ்வளவு இன்கம் வருது? அப்படின்னு கால்குலேட் பண்றாங்க. சோ அந்த இடத்துல மக்கள் உண்மையான வருமானத்த சொல்றாங்களான்னா கிடையாது. இன்னொரு விஷயம், அந்த ஒரு சில வீட்டுக்கும் அரசு அதிகாரிகளும் ஆவாது. அப்ப அந்த இடத்துல கணக்கில் கொள்ளாமல் கூட போகலாம். சோ அப்ப புள்ளி விவரங்கள் நம்பகத்தன்மை இல்லாத ஒன்றாக இருக்கு. எக்ஸாக்ட்டா வந்துட்டு க இருக்கும் அது. அதே மாரி கவர்ன்மெண்ட் ஆபீசர் என்ன பண்ணுவாங்க, 10 வீடு இருக்கு. 10 வீட்லயும் போய் உங்க வருமானம் என்னன்னு கேட்டு எழுத மாட்டான். "ஓ! உங்க வீட்ல ரூ. 10,000 அவன் வீட்ல எவ்வளவு இருக்கும்?" அப்படின்னு சொல்லி எக்ஸாக்ட்டா சொல்லாம ஒரு குத்து மதிப்பா ஒரு அமௌண்ட்ட சொல்லிட்டு, அத கன்சிடர் பண்ணிட்டு போயிடுவாங்க. சோ அப்ப அந்த புள்ளி விவரத்தை வைத்து நம்மளுடைய நாட்டு வருமானத்தை கால்குலேட் பண்ணும்போது, நம்முடைய நாட்டு வருமானத்துடைய உண்மை தன்மையானது தெரியாது. ஓகேங்களா? சோ இந்த மாரியான பல சிக்கல்களானது நாட்டு வருமானத்தை கால்குலேட் பண்ணும்போது இருக்கும். சோ அப்ப இத எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, எக்ஸாக்ட்டா உங்களால கால்குலேட் பண்ண முடியாது. ஒரு நியரஸ்ட் வேல்யூவா கால்குலேட் பண்ண முடியும். சோ இந்த மாரி கால்குலேட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, நாட்டு வருமான மதிப்பீட்டில் துல்லியத்தன்மை இல்லாமல் போகும். ஓகேங்களா? இந்த துல்லியத்தன்மை இல்லாமல் போறதுனால, நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய நாட்டு வருமானத்துல இருந்து ஒரு 10% அதிகமாவும் போலாம். ஒரு 10% கம்மியாவும், குறைத்தும் மதிப்பிடப்படலாம். அதுதான் இங்க குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? இப்ப கவர்ன்மெண்ட் எம்ப்ளாயி வந்து நம்மகிட்ட வருமானம் எவ்வளோன்னு கேட்கறான். 10 வீட்டோட வருமானத்த கன்சிடர் சொல்றாங்க. கால்குலேட் பண்றோம்னு சொல்றாங்க. 10 வீட்டோடத எக்ஸாக்ட்டா கால்குலேட் பண்ணும்போது, ஒரு வீட்ல கேட்டு மத்த வீட்லலாம் அவனே குத்து மதிப்பா போட்டு வரான்னா, அது அதிகமாவும் போட்டிருக்கலாம். இல்லன்னா கம்மியா கூட போட்டிருக்கலாம். அதனால நம்மளுடைய நாட்டு வருமானம் அதிகமாவும் காட்டப்பட்டிருக்கலாம். இல்ல கம்மியாவும் காட்டப்பட்டிருக்கலாம். சோ இதனால உண்மையான மதிப்பானது தெரியாமல் போகலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், அமெரிக்க டாலருக்கு கன்சிடர் பண்ணும்போது, நம்மளுடைய நாட்டு வருமானமானது கம்மியானதாக தெரியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய என்னதுன்னா, இது வந்து ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த 2.8 உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஓகேவா? நாட்டு வருமானமும், சமூக கணக்கிடுதலும் அப்படின்னு குடுத்திருக்காங்க. இப்ப நாட்டு வருமானத்த 3 முறையில கணக்கிடலாம்னு பார்த்தோம். செலவு, வருமானம், உற்பத்தி அடிப்படையில கணக்கிடலாம்னு பார்த்தோம். இது மட்டும் தான் இருக்கா அப்படின்னு கேட்டா, இன்னொரு ரஃப் கால்குலேஷன் கூட பண்ணலாம். நம்மளுடைய நாட்டு வருமானத்த சமூக கணக்கிடுதல் மூலமாகவும் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய நாட்டு வருமானத்தை கணக்கிட முடியும். சமூக கணக்கிடுதல் அப்படின்னா, சமூகம்னா என்ன? நிறுவனங்கள், குடும்பங்கள் இந்த சொசைட்டில என்னென்னலாம் இருக்கோ, அதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய பரிமாற்றங்களை ஆ கணக்கிட்டு அதன் மூலமாகவும் நம்மளுடைய நாட்டு வருமானம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். அதுதான். சோ அப்ப இந்த இடத்துல சமூக கணக்கிடுதலும் துறைகளும் அப்படிங்கும்போது, நம்மளுடைய பொருளாதாரத்த எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு துறையா பிரிக்கிறாங்க. இப்ப நிறுவனங்கள்லாம் ஒரு துறை, குடும்பங்கள்லாம் ஒரு துறை, அரசெல்லாம் ஒரு துறை, வெளிநாட்டு வணிகம் ஒரு துறை, மூலதனத்துறை ஒரு துறை. சோ இந்த 5 துறைகளுடைய கனெக்ஷன்ஸ் பரிமாற்றங்கள பொறுத்து, அதோட புள்ளிவிவரங்கள வச்சும் நம்மளுடைய நாட்டு வருமானத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் இது பிராக்டிகலா யூஸ் பண்ண ஒண்ணு கிடையாது. ஓகே. நெக்ஸ்ட் இதுல நிறுவனங்கள் அப்படின்னு எதெல்லாம் குறிப்பிடுறாங்க அப்படின்னா, ஒரு ஒரு பண்டத்தையோ, ஒரு பணியையோ உற்பத்தி செய்வதற்காக இருக்கக்கூடிய கார்ப்பரேட் இததான் வந்து நிறுவனங்கள் அப்படின்னு சொல்றாங்க. குடும்பங்கள் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, தங்களுடைய உழைப்பை அளித்து கூலியை பெற்று அதன் மூலம் பண்டங்கள், பணிகளை வாங்குகின்றவர்களே குடும்பங்கள். இப்போ நான் வந்து நான் ஒரு வேலைக்கு போறேன் அப்படின்னா, அதன் மூலமா எனக்கு ஒரு சம்பளம் கிடைக்கும். அந்த சம்பளத்த வச்சு என்ன பண்ணுவேன், என்னுடைய தேவைகளுக்கு பூர்த்தி செய்வதற்கான பண்டத்தையும், பணிகளையும் வாங்குறேன். அதுதான். சோ அப்ப குடும்பங்கள் அப்படிங்கிறது நிறுவனங்கள்னா ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. ஆனா குடும்பங்கள் அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய மக்கள் அப்படின்ற மாரி ஆகும். ஓகேங்களா? சோ அப்ப வேலைக்கு போறோம், அங்க வருமானம் வாங்குறோம். அத வச்சு மறுபடியும் அந்த பண்டங்கள், பணிகளை நம்ம வாங்கிக்கிறோம். அப்ப நம்மள தான் இந்த நேரத்துல குடும்பங்கள் கேட்டகரைஸ் பண்றாங்க. நெக்ஸ்ட் அரசு அப்படின்னா கவர்ன்மெண்ட் பண்ணக்கூடியது.
அரசு என்ன பண்ணுது? அரசு துறைய பல நிலைகளா பிரிக்கிறாங்க. வட்டம், கிராமம், மாவட்டம், மாநிலம், மத்திய அரசு அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இந்த ஒரு லைன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நோட் பண்ணிக்கோங்க. எடி அண்ட் பிகாம் கூற்றுப்படி அரசு அப்படிங்கிறது என்னன்னா ஒன்று சேர்க்கப்பட்ட மனிதர்கள் அப்படின்னு அர்த்தம். இது கேட்கலாம். ஒன்று சேர்க்கப்பட்ட மனிதர்கள் என்பது அரசு என குறிப்பிட்டவர்கள் யார் அப்படின்னா எடி அண்ட் பிகாக். ஓகேங்களா? சோ இது எல்லாமே இப்போ அரசு அப்படிங்கும்போது வரி, தண்டனை, கட்டணம், கடன் ஆகியவை மூலமாக அரசு என்ன பண்ணுது? நிதியை திரட்டி பண்டங்களையும் பணிகளையும் வாங்குதா? சோ அப்ப நம்ம வரக்கூடிய வருவாயில பண்டம் பணி வாங்கணும். அது ஓகே தனி. அதே மாதிரி கவர்மெண்ட்டும் பண்டம் பணி வாங்குது இல்ல. அதுக்கு ஒரு வருவாய் வேணும்னா வரி, அடுத்தது ஃபைன் போடுறது, அடுத்தது கட்டணம், கடன் இது எல்லாமே. கட்டணம்ங்கிறது நெறைய இருக்கு. அது நீங்க உங்களுக்கு வந்து டாக்ஸ் ரிலேட்டடா படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரியும். ஓகேவா? சோ அப்ப கவர்மெண்ட்க்கு வர இன்கம் வச்சு கவர்மெண்ட் வந்து இந்த சொசைட்டிக்கு தேவையான பண்டத்தையும் பணியையும் வாங்கி சேவை செய்யுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுல வந்து கவர்மெண்டோட பொது நிறுவனங்கள், அதாவது பொது நிறுவனங்கள்னாவே என்னன்னு சொல்லுவோம்? இப்ப பிரைவேட் செக்டார்ல இருக்கக்கூடிய கார்ப்பரேட்ஸ் நிறுவனங்கள் நீங்க கிளாஸிஃபை பண்ணிட்டீங்க. ஆனா இங்க கவர்மெண்டோட நிறுவனங்கள் இருக்குல்ல, இப்ப அஞ்சலகமா இருக்கட்டும், ரயில்வேயா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து கவர்மெண்டோடைய இது. சோ அதெல்லாம் இந்த கவர்மெண்ட் அப்படிங்கிற இதுக்கு கீழ வருமா அப்படின்னா, கருதக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதெல்லாமே எங்க வரணும் அப்படின்னா, நிறுவனங்களாக கருதப்பட வேண்டும். ஓகேங்களா? இங்க அரசு துறையாக சேர்க்கப்படாமல் நிறுவனங்களாக கருதப்பட வேண்டும். ஏன்னா அரசு இங்க வரக்கூடிய வருவாய வச்சு இது பண்றது கிடையாது. ஓகேவா? சோ இந்த இடத்துல உங்களுக்கு அதாவது இங்க நீங்க செலவு செய்யக்கூடிய பண்டங்கள், பணிகள் ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு கல்விக்கூடம் கட்டுது, மருத்துவமனை கட்டுது அப்படின்னா அதுக்கு தேவையான பண்டத்த வாங்குது. அத ரன் பண்றதுக்கு பணிகள வாங்குது. அப்ப அது ஒரு செலவு செய்யுது. ஓகேங்களா? சோ அப்ப பண்டங்களையும், பணிகளையும் வாங்குவதற்காக செலவு செய்யுது. ஆனா இந்த இடத்துல கவர்மெண்ட் செக்டார் அ நிறுவனங்கள் வந்து என்ன பண்ணுதுன்னா, மக்களுக்கு பணிகள் செய்யல. ஏதாவது சும்மா செய்யல. இங்கெல்லாம் சும்மா செய்றாங்க. ஓகேவா? ஆனா இங்க வந்து சும்மா செய்யல. என்ன பண்ணுது? இப்ப ரயில்வே துறைனா ரயில்வே ட்ரெயின்ல வந்து நீங்க ஃப்ரீயா போல. நீங்க ஒரு பணியை பெறுவதற்காக காச குடுத்துட்டு தான் ரயில்வே துறைக்கு போறீங்க. சோ இது வந்து ஒரு நிறுவனமாகத்தான் இந்த இடத்துல செயல்படுது. ஓகேங்களா? சோ அதனால இத வந்து அரசோட இதுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. பொது நிறுவனங்களை அரசு நிறுவனங்களுக்கு அரசுக்குள்ள கொண்டு வரக்கூடாது. நிறுவனங்களாகத்தான் இந்த கேட்டகரீஸ்ல கன்சிடர் பண்ணுகுறாங்க. அடுத்தது வெளிநாட்டு வணிகம் அப்படின்னா ஏற்றுமதி, இறக்குமதி மூலமாக கிடைக்கக்கூடிய வருமானம். வெளிநாட்டுல நம்மளுக்கு எவ்வளவு கடன் இருக்கு? வெளிநாட்டுல மூலதன வருமானம் என்ன? செலுத்துகுதல் என்ன? சோ இது எல்லாத்தையும் வந்து வெளிநாட்டு வணிகம் அப்படிங்கிற இந்த டிபார்ட்மெண்ட்குள்ள ஹேண்டில் பண்ணுவாங்க. அடுத்தது மூலதனத்துறை. மூலதனத்துறை அப்படின்னா ஒரு முதலீட்டை கொடுப்பதற்கான துறை. இப்ப நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றேன். எங்க போய் கடன் வாங்குவேன்? பேங்க்ல. சோ அந்த மாதிரி நிதி நிறுவனங்கள் ஒரு தொழிலை ஒரு அதாவது ஒரு தொழிலை தொடங்குவதற்கு தேவையான மூலதனத்தை வழங்கக்கூடிய நிறுவனங்கள் எதுனா காப்பீட்டு நிறுவனம், வங்கிகள், நிதி நிறுவனங்கள் இது எல்லாமே. சோ இது எல்லாமே மூலதனத்துறைக்குள்ள வரும். சோ இந்த 5 துறைகளுக்குள்ள இருக்கக்கூடிய பரிமாற்றங்களை பொறுத்து அந்த புள்ளி விவரங்களை வைத்தும் ஒரு நாட்டின் வருமானத்தை கணக்கிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நாட்டு வருமானமும் பொது நலனும், அதாவது நேஷனல் இன்கம் அண்ட் வெல்ஃபேர். அதாவது பொருளாதார வளர்ச்சி முன்னேற்றம்ங்கிறது வேற. இந்த பொது நலன் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு நாட்டுடைய வருமானம் அதிகமாயிருச்சு. அது வந்து அந்த நாட்டுடைய மக்கள் நல்லா வாழ்றாங்க, சந்தோஷமா இருக்காங்கன்னு சொல்லிடுமா அப்படின்னா கிடையாது. சோ அதுதான் குடுத்திருக்காங்க இங்க. ஜிடிபியில் தலைவீத வருமானம் அதன் ஆண்டு வளர்ச்சி வீதம் அடிப்படையில் நாடுகளின் பொருளாதார முன்னேற்றமானது அளவிடப்படுது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்னா, தலைவீத வருமானம், அதாவது ஜிடிபில மொத்த உள்நாட்டு உற்பத்தியில தலைவீத வருமானம் பர் கேபிட்டா இன்கம் எவ்வளவோ அந்த அடிப்படையில தான் வந்து ஒரு நாட்டுடைய முன்னேற்றத்தை அளவிடுவார்கள். பொருளாதார முன்னேற்றத்தை அளவிடுவார்கள். அதிக தலைவீத வருமானம் உடைய நாடு நல்ல வாழ்க்கை தரத்துடனும் அதிக பொருளாதார நலனையும் பெற்றதாக கருதப்படுகிறது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது பர் கேபிட்டா இன்கம் அதிகமா வருது. நீங்க கால்குலேட் பண்ணும்போது பர் கேபிட்டா இன்கம் அதிகமா வருது அப்படின்னா அது வந்து நல்ல பொருளாதார நலன், அதாவது பொருளாதார முன்னேற்றம் அடைந்த ஒரு நாடாக கன்சிடர் பண்றாங்க. நல்ல வாழ்க்கை தரத்தோட மக்கள் பாதுகாப்பா நல்லா இருக்காங்க அப்படின்றத மீன் பண்ணுது. ஓகேங்களா? ஆனால் ஜிடிபி அல்லது தலைவீத வருமானம் அதிகரித்தால் பொருளாதார நலனும் அதிகரிக்க வேண்டும் என்பது இல்லை. இது இன்னொரு குத்துறாங்க. என்னன்னா, இது மாதிரி ஜிடிபி அதிகமா இருக்கு. ஜிடிபி அதிகமா இருந்ததுன்னா, டோட்டல் பாப்புலேஷனால டிவைட் பண்ணும்போது தலைவீத வருமானம் அதிகரிக்கும். அப்ப தலைவீத அது வருமானம் அதிகரிக்கிறதுனால, பொருளாதார நலன் அதிகரிக்கணுமா? அப்படின்னா கட்டாயம் அவசியம் இல்ல. ஆனா ஒரு பாயிண்ட்ல அதிகரிக்கலாம். ஏன் இந்த கட்டாயம் இல்ல? கம்மியா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, பொருளாதார நலன் குறியீட்டு எண்ணாக தலைவீத வருமானம் உள்ள போதிலும், ஒரு சில குறைகளானது ஏற்படுது. அதனால எக்ஸாக்ட்டா சொல்ல முடியாது. அதாவது
பர் கேபிட்டா இன்கம் வந்து அதிகமாச்சு அப்படின்னா அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்கள் நல்ல வாழ்க்கை தரத்துடன் இருப்பதாக கன்சிடர் பண்ணலாம் அப்படின்னு நீங்க சொல்றாங்க. ஆனா இத மட்டும் வச்சு மட்டுமே வாழ்வாதாரம் அதிகமா இருக்கு, உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமானா சொல்ல முடியாது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஒரு சில குறைகளானது இருக்கு. என்னென்ன குறைகள் அப்படின்னா, இப்போ பொது நலன் அப்படின்னா என்ன? மக்களுடைய வாழ்க்கை தரம் கரெக்ட்டா இருக்கணும். அதாவது தன்னுடைய தேவைகளை நினைச்சபோது பண்டங்களையும், பணிகளையும் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு இன்கம் இருக்கணும். கரெக்ட்டா? சோ அப்ப பண்டங்கள், பணிகள் அளிப்பை சார்ந்து தான் இந்த பொது நலனானது இருக்கு. அதாவது மக்களுடைய வாழ்க்கை தரத்தை குறிப்பிடக்கூடியது தான் பொது நலன். இப்ப பொது நலன்ங்கிறது மக்கள் வந்து தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய பண்டங்களையும், பணிகளையும் வாங்க முடிஞ்சுச்சு அப்படின்னா, அவங்க நல்லா இருக்காங்க. பொது நலனோட இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ பொது நலன் அப்படிங்கிறது பண்டங்கள், பணிகளை சார்ந்து இருக்கு. நுகர்வு பண்டங்கள காட்டிலும், அதாவது நம்ம வாங்கி பயன்படுத்தக்கூடிய பண்டங்களை காட்டிலும், மூலதன பண்டங்கள் அதிகமா இருக்குன்னா, இன்னும் முன்னேற்றம் அடையல அப்படின்னு அர்த்தம். முன்னேற்றம் குறைவா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? இதே மாரி இன்னொரு விஷயமும் சொல்றாங்க. இப்ப எல்லா பண்டங்களையும் ஒரு மக்களால வாங்கிட முடியுமானா கிடையாது. ஒரு சில பண்டங்கள் உற்பத்தி செய்யப்படுவது எதற்காக அப்படின்னா, ஆடம்பர மக்களுடைய ஆ தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அப்படின்னு இருக்கு. சோ அப்ப அந்த பண்டங்கள நம்மளால வாங்க முடியலல்ல. அப்ப நம்மளுடைய வாழ்வாதாரம் இன்னும் முன்னேறல அப்படிங்கிறது தான் இது காட்டுது அப்படின்றாங்க. சோ இது மாரி ஒரு சில டெர்ம்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம, இப்போ நம்ம ஒரு பொருளை உற்பத்தி செய்றோம். பண்டத்தையோ, பணியையோ உற்பத்தி செய்றோம் அப்படின்னா, அதுக்கு இந்த இயற்கை வளங்களான காற்று, நீர், மண் இது எல்லாத்தையுமே அதிக அளவு மாசுபடுத்தி தான் ஒரு பொருள உற்பத்தி செய்றோம். அப்படி உற்பத்தி செய்றதுனால தான் ஜிடிபி அதிகமாகுது. ஓகேவா? ஆனாலும் இந்த மாரி இது எல்லாத்தையும் மாசுபடுத்தி நம்ம ஜிடிபியை அதிகரித்தாலும் கூட, பொருளாதார நலனானது குறையும். எப்படி மேம்? அதான் இன்கம் அதிகமா இருக்கே. பொருளாதார நலம் எப்படி மேம் குறையும் அப்படின்னு கேட்கிறீங்கன்னா, சுற்றுச்சூழல மாசுபடுத்திட்டீங்களா? சுற்றுச்சூழல மாசுபடுத்திட்டீங்கன்னா, நோய் வருமா? நோய் வந்தா மருத்துவமனைக்கு போவீங்களா? சோ அப்ப அங்க உங்களுடைய இப்ப நோய் வந்துச்சுன்னா, உங்களுடைய உழைக்கும் திறன் குறையுமா? சோ அப்ப மக்கள் நல்லா இல்லல்ல. மக்கள் நல்லா வாழ்ந்தா தானே பொருளாதார நலனோட இருக்காங்கன்னு அர்த்தம். இப்ப நோய்வாய்ப்பட்டு முடியாம கிடக்குறாங்கன்னா, அந்த இடத்துல பொருளாதார நலன் இல்லல்ல. சோ என்னதான் ஜிடிபி அதிகரிச்சாலும், இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது, மாசுபடுத்துறீங்க அப்படின்னா, அது பொருளாதார நலனை குறைத்து தான் இந்த ஜிடிபி அதிகமா இருக்கு. சோ ஜிடிபி அதிகமா இருக்கு, பெர் கேபிட்டா இன்கம் அதிகமா இருக்கு. அதனால பொருளாதார நலன் மக்களுடைய வாழ்வாதாரம் அடைந்திருக்காங்க அப்படின்னா கிடையாது. மாசுபாட்டுனால அவங்க பின்தங்கிய நிலையை அடையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்தது ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி அதிகரிப்பதனால் நாட்டின் உற்பத்தி அதிகரித்தாலும் பொருளாதார நலன் குறையும். எப்படி? இப்போ நம்மளுடைய நாட்டுல பவர்ஃபுல்லான மிலிட்டரி இருக்கு அப்படின்னா, மத்த நாட்டுக்காரன் நம்ம கிட்ட மோதுறதுக்கு பயந்துக்குவான். சோ அப்ப நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கும். அப்ப பாதுகாப்பு இருக்கு அப்படின்னா, நம்ம உற்பத்தியில எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது. கரெக்ட்டா? சோ அதனால நாட்டுடைய உற்பத்தி அதிகரிக்குதுன்னா, நாட்டுடைய பொருளாதாரம் அதிகரிக்குதுங்களாம். ஆனா நாட்டுடைய நலன் அதிகரிக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிடையாது. ஏன்னா, நாட்டுடைய நலன் அப்படின்னா மக்களுடைய சுகாதாரத்துக்காகவும், கல்விக்காகவும், உள்கட்டமைப்புகளுக்காகவும் கவர்ன்மெண்ட் செலவு பண்ணும். சோ அப்படி செலவு பண்ணாம, அந்த மொத்த பணத்தையும் மிலிட்டரில இன்வெஸ்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா, இங்க சுகாதார குறைபாடுகள், மருத்துவமனைகள் கம்மியா இருக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? சுகாதார குறைபாடுகள் ஏற்படுதா? சுகாதார குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா, உற்பத்தி திறன் குறையறதுக்கான பாதுகாப்பு இரு- ஓ உற்பத்தி திறன் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கா? சோ 2 ஆஸ்பெக்ட் இருக்கு. ஒண்ணு பாதுகாப்புனால உற்பத்தி அதிகமாகுதுதான். ஆனா பாதுகாப்புக்கு செஞ்ச செலவுனால, சுகாதாரத்துறையில கொஞ்சம் கீழ் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு. அதனால மக்களுடைய உற்பத்தி திறன் பாதிக்கப்படலாம். சோ அப்ப அது பொருளாதார நலன் இருக்கா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பெண்களுக்கு வேலை வாய்ப்பு தருதல், உழைப்பாளர்களை அதிக நேரம் வேலை செய்ய வைத்தல் முதலானவற்றினால் தலைவீத வருமானத்தை அதிகரிக்கலாம். இப்போ நெறைய நேரம் வேலை செஞ்சா நெறைய சம்பளம் கிடைக்கும். கரெக்ட். அப்போ நம்மளுடைய தலைவீத வருமானம் நெறைய சம்பளம் கிடைச்சுச்சுன்னா, மக்களுடைய சம்பளம் அதிகமாச்சுன்னா, நாட்டுடைய வருமானம் அதிகமாகும். நாட்டுடைய வருமானம் அதிகரிச்சுச்சுன்னா, பொருளாதார நலன் அதிகரிக்குமா அப்படின்னா, நலன் அப்படின்னா வாழ்வாதாரம். அப்ப மக்கள் நோய்வாய்ப்படலாம். அதிக வேலை செய்றாங்க. நெறைய உறிஞ்சுட்டாங்க. சோ அப்ப அவங்களுக்கு நோய்வாய்ப்படும். சோ அதனால அவங்களுக்கு உற்பத்தி திறன் குறையும். அதனால பொருளாதார நலன் கம்மியாகும். ஆனா நாட்டுடைய வருமானம் அதிகரிக்கும். ஓகேங்களா? ஃபியூச்சர்ல மறுபடியும் நாட்டுடைய வருமானம் அதிகரிச்சுட்டு, அந்த இடத்துல உற்பத்தி செய்யறதுக்கு திறன் இல்லாம போயிடுது. சோ அததான் இந்த இடத்துல பொருளாதார நலன் குறிப்பிடுறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பிக்யூஎல்ஐ பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இன்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொருளாதார நலனை கணக்கிடுவதில் முக்கிய குறியீட்டு எண்ணாக இருப்பது எதுன்னா இந்த பிக்யூஎல்ஐ தான். சோ அப்ப ஒரு மக்கள் நல்ல மகிழ்ச்சியோடு, பாதுகாப்போடு, ஆரோக்கியத்தோடு வாழ்ந்தால் மட்டுமே பொருளாதார நலன் அதிகரித்ததாக பொருள். ஓகேங்களா? பொருளாதார நலன் அதிகரிக்கணும் அப்படின்னா,
ஒரு நாட்டோடைய வருமானம் அதிகரிச்சா மட்டும் கிடையாது. இந்த இதெல்லாமே இருக்கு. ஓகேங்களா? எல்லாமே பேலன்ஸ்டா போச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்ல. அதிகமா உழைப்பு உறிஞ்சிட்டீங்கன்னா, உழைக்கும் திறன் குறையும். அப்ப பின்னாடி ஃபியூச்சர்ல பிரச்சனையாகும். அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே இல்ல. சோ அப்ப மக்களின் வாழ்க்கை தரம், வாழக்கூடிய காலம், கல்வி அறிவு ஆகியவை உள்ளடக்கியது அந்த பிக்யூஎல். பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இன்டெக்ஸ் அப்படிங்கிறது. இத பொறுத்து தான் பொருளாதார நலனை கணக்கிட முடியும். பொருளாதார நலன் கணக்கிடும் பொழுது மக்களுடைய வாழும் காலம் அதிகரிக்கணும், கல்வி அறிவு இருக்கணும், வாழும் தரம் இருக்கணும். அப்ப நாட்டுடைய வருமானத்தை அதிகரிக்கணும்னு அவங்கள அதிக நேரம் வேலை வாங்குனீங்க அப்படின்னா, அவங்களுடைய உழைக்கும் திறன் குறையும். அதனால பொருளாதார நலன் குறையும். புரிஞ்சா? அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, நாட்டு வருவாயும், நாட்டின் செல்வம் அறிக்கப்படணும். இப்ப ஜிடிபி அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்க இருக்கக்கூடிய இயற்கை வளங்கள் எல்லாத்தையும் அழிச்சு அதிகப்படியான பொருட்களை உற்பத்தி செஞ்சு விற்க ஆரம்பிச்சுறாங்க. சோ இதனால நாட்டோட இயற்கை வளம் என்னது? அரிக்கப்படுது. சோ சேதப்படுத்தப்படுது. ஃபியூச்சருக்கு இது இருக்குமானா, ஃபியூச்சருக்கு இருக்காது. பிரசன்ட்ல ஜிடிபி அதிகமா இருக்கும். ஆனா ஃபியூச்சர் ஜிடிபி குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கா? சோ இப்ப எதிர்கால சந்ததிகள் அவங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கா? சோ அதுதான் இங்க குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது யுஎஸ் அடிப்படையில நாட்டு வருமானம் கணக்கிடுதல் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம நாட்டுடைய மதிப்பும் சரி, யுஎஸ் டாலருடைய மதிப்பும் சரி வெவ்வேறு. சோ அப்ப நம்ம நாட்டுல ஒரு 110 வருதுன்னா, டாலருக்கு இது பண்ணும்போது $1 சம்திங் தான் வரும். இப்ப நம்ம நாட்டுடைய ஜிடிபி எவ்வளோ? $110 பெருசா சொல்றோம். ஆனா டாலர்ல அத கணக்கிடும் பொழுது $1 சம்திங் தான். $1 தான் அப்படின்றாங்க. சோ அப்ப அவங்களோட கம்பேர் பண்ணும்போது, அவங்களோட பண மதிப்பை வைத்து கம்பேர் பண்ணும்போது, நம்மளுடைய இந்திய வருமானமானது குறைந்த மாரி தோன்றதுக்கான வாய்ப்பானது இருக்கு. ஓகேங்களா? சோ இந்திய நாட்டு வருமானத்தை அமெரிக்க பணமாக டாலரில் சொல்ல வேண்டும். இதன் விளைவாக இந்திய நாட்டு வருமானம் மிக குறைவானதாக தோன்றலாம். ஆனால் வாங்கும் சக்தியின் அடிப்படையில அளவிட்டால் இந்திய நாட்டுடைய வருமானம் அதிகமா இருக்கும். அவன் $1 வச்சு ஒரு பொருள வாங்கிட முடியுமான்னா முடியாது. ஆனா நம்மளால ₹110 வச்சு அந்த பொருள வாங்கிட முடியும். ஆனா இது ஜெனரல் பிராக்டிஸ் என்னன்னா, எல்லா நாட்டுடைய வருமானத்தையும் யுஎஸ் டாலருக்கு கன்வெர்ட் பண்ணி ஒரு கம்பேரிசன் பண்ணுவாங்க. அப்ப இந்த பிரச்சனை ஆகுமே தவிர, இதனால் நம்மளுடைய வாங்கும் சக்தியானது பாதிக்கப்படாது. ஓகேங்களா? அடுத்தது சமூக செலவும், சுற்றுச்சூழல் செலவும். பொருளாதார நுகர்வு பண்டங்களை உற்பத்தி செய்யும் போது பல சுற்றுச்சூழல் கேடுகளும், சமுதாய கேடுகளும் உருவாக்கப்படுது. அப்ப நாட்டு வருமானம் கணக்கிடும் பொழுது இது எல்லாத்தையும் கணக்கில் கொள்ள வேண்டும் அப்படின்றான். அவ்வளவுதான். இந்த லெசன்ல கொடுத்திருக்கக்கூடிய கண்டென்ட். இதுல வந்து நீங்க 2.8க்கு அப்புறம் ஒண்ணும் பெருசா தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. பட் அதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் பார்ட் 1 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ அதனால நீங்க பார்ட் 1க்கான வீடியோ கிளாஸ் பார்க்கலன்னா, அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு புக் பேக்கான ஆன்சர்ஸ் வந்து 12th பொறுத்த வரைக்கும் அவங்களே பின்னாடி குடுத்திருப்பாங்க. இங்க குடுத்திருப்பாங்க. சோ அதனால நீங்க இத வச்சே நீங்க புக் பேக் வந்து இது பண்ணிக்கலாம். ஓகேவா? நீங்க இந்த 2 வீடியோவையும் கிளியரா பார்த்திருந்தீங்கனாலே, உங்களாலேயே இந்த புக் பேக் ஆன்ஸர பார்க்காமலே இங்க கேட்டிருக்க கொஸ்டின் எல்லாத்துக்குமே கரெக்ட்டா ஆன்ஸர் பண்ண முடியும். கிளியரா கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருங்க. ஒன்ஸ் இந்த 2 வீடியோவையும் ஒரு 2 ஹார்ஸ் வரும். 2 ஹார்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இந்த லெசன் படிச்சு பாருங்க. ரொம்பவே ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா? ஃபார் மோர் வீடியோஸ் ஸ்டே டியூன் வித் பேபுக். இந்த லெசன்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அதுக்கான டீடைல்ட் எக்ஸ்பிளனேஷன் ஒரு வீடியோவா வரும். தேங்க் யூ.